श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यानि गुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेकमयं सदा तथा यद्धात्मा सद्दातं रामानुजमुनिं भजे श्रीमतीन्द्रपरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैल्यमुनिवर्यदेकपात्रं विज्ञानवेदशिखरोपे तद्वबोधं रामानुजं कलिजुतमुनिमाश्रयामः श्रीमच्छडारि यतिराज कृपावलम्बं सौम्योपैन्द्र गगनान्द्र मुनीन्द्र भक्तं वेदात्मा विधस्तीकरण प्रवीणं रामानुजमिति वरं कुर्माश्रयामः அடியேன் ராமானுஜதாசன். நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு ஆரம்பிச்சிடுறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமத் வரவர முனியே நமக, ஸ்ரீ வானமாச்சல மகாமுனிபியோ நமக. Namaskaram. With the blessings of our Acharya and Divya Dampatis, we are glad to welcome you all to the monthly Upanyasam series as part of Sri Madragavi Vanamamalai Ramanujajiya Swami Satabhishekam 80th Nakshatram celebrations. Today's Upanyasam is in Tamil, so I'll give the introduction in Tamil. நம்முடைய ஆச்சாரிய மற்றும் திவ்ய தம்பதிகளின் ஆசியுடன் ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜஜிய சுவாமியின் 80வது திருநட்சத்திரம் சதாபிஷேக உற்சவ விழாவின் ஒரு பகுதியாக மாதாந்திர உபன்யாசம் தொடரில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆச்சாரியன் திருநட்சத்திரம் கொண்டாட்டங்களில் அற்புதமான உபன்யாசங்கள், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். இன்றைய உபன்யாசம் தொடரில் 22வதாகும். கடந்த பல மாதங்களாக சிறந்த வைஷ்ணவ உபன்யாசகர்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, சம்ஸ்கிருதம் மற்றும் ஆங்கிலத்தில் அற்புதமான உபன்யாசம் மற்றும் கேள்வி பதில் அமர்வுகளை வழங்கினார்கள். இன்று புகழ்பெற்ற நமது சம்பிரதாய உபன்யாசகர் வழங்கும் அற்புதமான உபன்யாசம் கேட்க போகிறோம். இந்த உபன்யாசம் தொடர் வானமாமலை மடத்தின் ஒரு அங்கமான ஸ்ரீ ராமானுஜா பப்ளிக் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் USA வாலண்டியர்ஸ் மூலம் உங்களிடம் கொண்டு வரப்படுகிறது. ஆச்சாரியனின் சங்கல்பன் மூலம் பல நிறைவு பெற்ற மற்றும் நடந்து வரும் கைங்கரியங்களில் ஈடுபட்டுள்ள உலகாவிய அமைப்பான நாங்கள் தற்போது வானமாமலை கோவிலில் உள்ள தெய்வீக கோவில் தேரை புதுப்பிக்கும் திட்டத்தில் உங்கள் ஆதரவுடன் செயல்பட்டு வருகிறோம். அந்த தேர் பல 100 ஆண்டுகள் பழமையானது. இன்னும் பல 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் வகையில் புதுப்பிக்க கைங்கரியங்கள் 3 கட்டங்களில் நடந்து வர இருக்கிறது. உங்கள் ஆதரவுடன் திட்டத்தின் முதல் கட்டத்தின் நிதி திரட்டல் முடியும் நிலையில் உள்ளது. அடுத்த 2 கட்டங்களுக்கு எங்கள் கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. ஆர்வமுள்ள அனைத்து பக்தர்களும் ஸ்ரீராமானுஜா.org வெப்சைட்டை சென்று கைங்கரியங்களை பற்றியும் முக்கியமாக தங்கத்தேர் கைங்கரியம் திட்டத்தை எவ்வாறு ஆதரிப்பது என்பதை பற்றியும் மேலும் அறிய எங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய உபன்யாசம் மிகவும் புகழ்பெற்ற உபன்யாசகர் ஸ்ரீ யுவே ஸ்ரீநிதி சுவாமிகள் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தை சேர்ந்த அனைவருக்கும் தெரிந்த ஸ்ரீ உவே பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமிகளின் கொல்லு பேரன்தான் கரகணி யுவே ஸ்ரீநிதி சுவாமிகள். நன்கு அறியப்பட்ட அறிஞரும் உபாசகருமான ஸ்ரீநிதி சுவாமிகள் நமது சம்பிரதாய விஷயங்களை ஆழ்ந்த அறிவுடன் பேசும் திறன் கொண்டவர். எப்பொழுதும் எளிமையாக அடக்கமாகவும் மனதிற்கு இனிதான ஆளுமை கொண்ட இவர் பல தொலைக்காட்சிகளில் உபன்யாசம் செய்து வருகிறார். சுவாமிகள் எத்தனையோ நூல்களை வெளியிட்டுள்ளார். திருப்பாவையில் அவர் செய்த உபன்யாசங்கள் பல பக்தர்களால் பார்க்கப்படுகின்றன. தமிழ் இதழான சக்தி விகடனில் இவரது கட்டுரைகள் தொடர்ந்து வெளிவருகின்றன. அவருக்கு மும்பையிலும் குஜராத்திலும் பல திருமாளிகை சிஷ்யர்கள் உள்ளனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் விரிவுரைகளை ஆற்றும் திறன் பெற்றவர். சுவாமி தமிழில் உபன்யாசம் தர உள்ளார். உபன்யாசத்தின் தலைப்பு ஆச்சாரிய வைபவம். சுவாமி எங்களுடைய பரம பாகியம். சுவாமி இப்போதைய உபன்யாச ஸ்டார்ட் பண்ணலாமா? வரதம் த்விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரீம்
வந்தே வரதவல்லபாம். வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசன் என வாழ்த்துவார். வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார். தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம். ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும். அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும். அமைவுடைக் குருவாய் அடியவர் கொளியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம். அமுதமென் மொழியும் குமுதமென் மலரேய் நயனமும் நெஞ்சகலாவே. கூடியிருக்கிற அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிக் கொண்டு ஆச்சாரிய வைபவம்ங்கிற தலைப்பிலே சில வார்த்தைகள் பேசத் தொடங்குகிறேன். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அனாதி வைதிக மதம் என்று கொண்டாடப்படுகிறது. சம்பிரதாயம்னு சொன்னால் சரியான முறையிலே பின்புள்ளாருக்கு எதொன்று தரப்படுகின்றதோ, பின்புள்ளாரிடத்திலே எதொன்று கொண்டு சேர்க்கப்படுகின்றதோ அதற்கு சம்பிரதாயம்னு பெயர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொன்னால் எம்பெருமான் லக்ஷ்மிபதியான நாராயணன் அவனையே பரம்பொருளாக அறுதி இடுகிற மதம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னால் திவ்ய தம்பதிகளுக்கு ஆட்பட்டவர்கள். பகவான் தான் நமக்கெல்லாம் தலைவர். நாம் அத்தனை பேரும் அவனுக்கு அடிமைகள். நாம தொண்டுகளை செய்ய வேண்டும். அந்த தொண்டுகளை திவ்ய தம்பதிகளுக்கு செய்ய வேண்டும். நாம் செய்யும் தொண்டுகளினாலே அவர்கள் பேருவகை அடைய வேண்டும். அவர்களை பார்த்து நாம சந்தோஷப்பட வேண்டும். இதுதான் ஜீவனுடைய நெறி. அப்ப நாம அத்தனை பேரும் பகவானையே எல்லாமுமாக கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னு பார்த்தால், இந்த சம்சாரத்திலே நாம் வாழவே கூடாதுன்னு தெரிந்து கொள்வதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னால் வாழக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். வாழக்கூடாதுன்னு அடியோடு வாழக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சம்சாரத்திலே வாழ்ச்சிங்கிறது அது வாழ்ச்சியாக கருதப்பட மாட்டாது. அது தாழ்ச்சிதான். வாழ்ச்சிங்கிறது எங்கு உண்டுனால் பரமபதத்திலே தான் உண்டு. பகவானுக்கு பக்கத்துல தான் உண்டு. அப்ப இந்த சம்சாரத்தை துறந்து மேலுலகம்னு சொல்லப்படுகிற வானுலகம், மேலான பரமபதம். பரமபதம்னு சொன்னாலே மேலான ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானம் அப்படிங்கிறது தான் பொருள். அந்த இடத்தை நாம் கிட்டி அங்கே பகவானுக்கும் பிராட்டுக்கும் தொண்டுகள் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய லட்சியம். நம்முடைய பயணம்ங்கிறது அதை நோக்கித்தான் அமைந்திருக்க வேண்டும். சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழிவில்லாதது. ஆத்மாவினுடைய தன்மை என்னன்னால் பகவானுக்கே ஆட்பட்டிருக்கை. அதுதான் ஆன்மாவினுடைய தன்மை.
சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் கைங்கரியம் அப்படின்னு அடிக்கடி நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். எப்போதும் எங்கும் எல்லாவிடங்களிலும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மறுபடியாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம், அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம், திருமார்க்கு அரவு என்று பொய்கையாழ்வாருடைய பாசுரம். ஆதிசேஷன் எப்படி எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணுகிறாரோ, நாமும் அவரை போலே எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும். கைங்கரியம் பண்றதுக்காகத்தான் நாம் இப்ப பரமபதம் போறது எதுக்காக? கைங்கரியம் பண்ணுவதற்காக. மோக்ஷம்னா என்ன? கைங்கரியம், அதுதான் மோக்ஷம். எப்போதும் தொண்டுகளை செய்ய வேண்டும். இதனா தெரிஞ்சுட்டோம். ஆத்மா அழிவில்லாதது அப்படின்னு சொன்னேன். ஆத்மாவினுடைய ஸ்வரூபம்ங்கிறது பகவானுக்கு ஆட்பட்டிருக்கை. பகவானுக்கு ஆட்பட்டிருக்கைன்னு சொன்னால் கூடவே இன்னொன்னத்தையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அடியார்களுக்கும் நாம ஆட்பட்டவர்களாக இருத்தல்ங்கிறது முக்கியம். அப்பதான் அவருக்கு பிடிக்கும். என்ன சுவாமி நீர் மாத்தி மாத்தி பேசுறீரே, பகவானுக்கு ஆட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்னு சொன்னீர். இப்ப என்ன புதுசா அவனுடைய அடியவர்களுக்கும் ஆட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு இன்னொன்னத்தை கொண்டு வந்து சேர்க்கிறீரேனால், நான் பகவானை பார்த்தேன், அவருக்கு தொண்டுகள் செய்தேன், அவர் சந்தோஷப்பட்டார், அவர் அடியார்களுக்கு தொண்டுகள் செய்தேன், அதை பார்த்து அவர் அடைந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்த சந்தோஷத்தை அவருடைய திருமுக மண்டலத்திலே நான் அவருக்கு தொண்டுகள் செய்த போது பார்க்கவில்லை. அடியார்களுக்கு தொண்டுகள் செய்யும் போது பகவான் இன்னமும் புலகாங்கிதம் அடைகிறான், இன்னமும் ஆனந்தம் அடைகிறான். ஓஹோ, அப்போ அவருடைய அடியவர்களுக்கு தொண்டுகளை செய்தால்தான் அவருக்கு இன்னமும் பிடித்திருக்கிறதுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். அப்ப நான் என்ன செய்வேன்? என் வேலை அவரை சந்தோஷமாக வைத்திருப்பது, பகவானை சந்தோஷமாக வைத்திருப்பது, அதுதான் ஜீவனுடைய கடமை வேலை. பகவானுக்கு எப்போது சந்தோஷம் ஏற்படுகிறது? அவன் அடியார்களுக்கு நாம் ஆட்பட்டால் அவன் சந்தோஷிக்கிறான். அப்ப அதைத்தானே நாம செய்வோம். அவனுடைய அடியார்களை கொண்டாடுவோம். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்ங்கிறது பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானையே உபாயமாக பத்தி அவனையே கிட்டி அவர்களையே கிட்டி அடைதல்ங்கிறது உபயதம். அந்த உபய விபூதிக்கும் நிர்வாககனான பெருமான் உபயநாய்ச்சிமார்களோடும் நீலாதேவியோடும் கூடியிருக்கும் அவனான பெருமான். அந்த பெருமானை கிட்டுகிறோம், அவருக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுகிறோம். அந்த கைங்கரியம் அவனுடைய முகமலர்த்திக்காக பண்ணுகிறோம், நம்முடைய சந்தோஷத்துக்காக ஒன்று. அவர் சந்தோஷப்படுகிறார், அந்த சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். இப்ப சுலபமா நம்முடைய சம்பிரதாயம்னா என்னன்னு புரிஞ்சுட்டோமா? அவரை அடைதல், அதுதான் முக்கியம்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி அடைதல்னு கேள்வி வந்தது. அவரை எங்கனம் நாம் அடையக்கூடும்? சாஸ்திரங்களிலே பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி என்னெல்லாம் வழிகள் உண்டு. இதுல எது சிறந்த வழி அப்படின்னால், பகவானையே உபாயமாக கொள்ளுகை அது சிறந்த வழி அப்படின்னா, கடைசியில அதை விட சிறந்த வழி ஒன்று உண்டான்னு ஒரு கேள்வி எழுந்தது. சுவாமி, கர்மஞான பக்தி யோகங்களை காட்டிலும் பகவானையே உபாயமாக கொள்ளுகைங்கிறது சிறந்த வழியாகத்தான் தெரிகிறது. ஆனா அதை விட சிறந்த வழி ஏதேனும் உண்டோ அப்படின்னு கேள்வி எழுந்தது. அதற்கு பதில் சொல்றா, ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்கி இருக்கை அதை விட சிறந்த வழி கிடையாது. அதற்குத்தான் சரமோபாயம்னு பேரு, அதற்குத்தான் அந்திமோபாயம்னு பேரு, அதற்குத்தான் பஞ்சமோபாயம்னு பேரு. எத்தனை அழகான பெயர்களை கொடுத்திருக்கா பாருங்க. அர்த்தம் ஒன்றுதான். பஞ்சமோபாயம்னால் 5வது உபாயம், அந்திமோபாயம் சரமோபாயம்னால் கடைசியான வழி. கடைசியான வழின்னா மீதியெல்லாம் இல்லாதவனுக்கு இந்த வழி போனா போறதுன்னு கொடுக்கறா போல வழி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சிறந்த வழிங்கிறது அர்த்தம், மிகச்சிறந்த வழி அப்படிங்கிறது பொருள். இப்ப நாணயங்களை நான் வரிசையா அடிக்கின்றே வந்தேன். ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா வச்சுட்டே போறேன். 100 ரூபான்னு ஒரு கடைசியில ஒரு ஒற்றை ரூபாய் நாணயத்தை வைக்கும் போது சேர்த்து எண்ணினா 100ன்னு வருது இல்லையோ? 100ன்னா கடைசின்னு அர்த்தமா? அந்த ஒற்றை நாணயத்தை வைத்த பிற்பாடுதான் இத்தனை நாணயங்களுக்கும் மதிப்பு ஏற்பட்டது. மொத்தமா சேர்த்து பிடிச்சு 100ன்னு சொல்றோம் இல்லையோ? அத போல கடைசியா சொல்லியிருக்கான்னால் இது ஏதோ ரொம்ப தாழ்ந்த ஒரு உபாயம் போல் இருக்கிறது.
ஏதோ அறிவில்லாதவர்களுக்காக சொல்லப்படுகிற உபாயம் போல் இருக்கிறது என்று எண்ண வேண்டாம். மிகச்சிறந்த அறிவாளிகளுக்கென்றே சொல்லப்பட்டிருக்கிற உபாயம். தாழ்ந்த உபாயம் என்று எண்ணாதீர்கள். இருப்பதற்குள்ளேயே மிகச்சிறந்த வழி. அதுதான் அந்திமோபாயம், பஞ்சமோபாயம், அந்த சரமோபாயத்துக்கு இருக்கிற ஏத்தம். அப்ப பகவானை அடைகைங்கிறது முக்கியம். அவரை எங்கனம் நாம் அடையக்கூடும்னால் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலே அவனை அடைதல். அதுதான் சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. இப்ப சில விஷயங்களை சொல்றேன், நான் கவனமா கேட்டுக்கோங்க. ஆத்மா இருக்கு பாருங்க, அதற்குத்தான் விஷயம்னு பேரு. ஒரு வஸ்து விஷயம், ஆத்மா. பகவான் யாருன்னா இந்த விஷயத்துக்கு உரிமையாளனாய் இருக்கிற விஷயின்னு பேரு. நமக்கெல்லாம் விஷயம்னு பேரு. இது யாரோட சொத்துன்னா இது என்னுடையதன்று, இது பிறருடையதும் அன்று, இது எம்பெருமானுடையது, இது எம்பெருமானுடையதே என்று நான் அறிகிறேன். அப்ப ஆத்மாங்கிறது விஷயம். இந்த விஷயத்திற்கு காப்பாளன், விஷயத்திற்கு உரிமையாளன், அவன் விஷயி அப்படின்னு சொல்லப்படுகிறான். அந்த விஷயி என்ன தெரியுமா பண்றார்? இந்த விஷயத்தை பன்னெடுங்காலமா பார்த்துட்டு இருக்கார். ஏன்னா சொத்து அவருடையது. பார்த்துட்டு இருக்காருன்னா ரட்சித்து கொண்டிருக்கிறார்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த விஷயம் எப்போது என் கை சேரும், எப்போது என்னிடத்திலே வந்து சேரும் என்று எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா நாம் என்ன பண்ணுகிறோம்? பல ஜென்மங்களாக அவரோடு எதிரம்பு கோத்து, அதெல்லாம் உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, நீ இருக்கிற இடத்துல நீ சௌக்கியமா இரு, நான் இருக்கிற இடத்துல நான் சௌக்கியமாக இருக்கிறேன், என்கிட்ட நீ வந்து என்னை தொந்தரவு பண்ணாதே, உங்ககிட்ட நான் வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். பகவான் சொல்றார், நீ என்னை தொந்தரவு பண்ண மாட்டேங்கிறங்கிறது தான் எனக்கு குறையாக இருக்கிறது. நீ என்னை தொந்தரவு பண்ணுவதற்கு அத்தனை உரிமைகளையும் பெற்றவன். நீ எப்ப வேணும்னா வந்து கைங்கரியங்களை பண்ணலாம், நன்றாக என்னை மகிழ்விக்கலாம். ஆனா தள்ளியே இருக்கிறாயே. தொந்தரவு பண்றதுன்னா பகவானை ஹிம்சை பண்றதுங்கிற அளவுல புரிஞ்சுக்காதீங்கோ. அவனோட நெருக்கமாக இருப்பது, எப்பவும் அவன் கூடவே இருப்பது. அதை நாம நினைக்கலாம் கூடவே இருக்குமே, அவருக்கு தொந்தரவா இருக்குமோனால் அவர் என்ன தெரியுமா சொல்றார்? உன் நினைவால வேணும்னா உனக்கு தொந்தரவா இருக்கலாம், என் நினைவால நீ பக்கத்துல இருந்தாத்தான் எனக்கு மகிழ்ச்சியே அப்படிங்கிறார். அப்ப நமக்கு அவனை எப்போதும் கிட்டி அனுபவிப்பதற்கு தகுதிங்கிறது இருக்கிறது. ஆனால் அநேக ஜென்மங்களாக நாம தள்ளியே இருந்துடுறோமா? விஷயம் தள்ளியே இருக்கா, விஷயி கவலைப்படுறார், இந்த விஷயம் இப்படியே இருக்கே, அஞ்ஞானத்திலே உழலுகின்றதே அப்படின்னு அவர் கவலை பண்றார். அப்படி கவலைப்படும் போதுதான் விஷய சுத்தி கர்த்தாவை அனுப்புறார். அந்த விஷயத்தை நன்னா சுத்தி பண்ணி பளபளன்னு ஆக்கி, அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு நல்லறிவை போதித்து நமக்கு பகவானை காட்டி அவனை நமக்கு, அதாவது அவனுக்கு நம்மை ஆட்படுத்துகைங்கிற செயலை செய்கிறாரோ இல்லையோ, அத ஆச்சாரியன் பண்ணுகிறார். அப்ப விஷயத்தை சுத்தி பண்றவருங்கிறவர் ஆச்சாரியர். அதுக்கு மேல தாயாருடைய வேலை என்னன்னா, இந்த விஷயம் விஷயியை கிட்ட போகிறது, அனுபவிக்க போகிறது, அல்லது தன்னை அனுபவிக்க கொடுக்க போகிறது. இதை நீங்க ரெண்டு வகையாகவும் கொள்ளலாம். நாம பகவானை அனுபவிக்கை, பகவான் நம்மை அனுபவிப்பதற்கு ஏற்றவாறு நம்மை கொடுத்திடுகை, ரெண்டுமே சரிதானே. அப்ப தாயாருடைய வேலை என்னன்னா, அந்த அனுபவத்தை வளர்ப்பவளாக அவள் இருக்கிறாள், அந்த அனுபவத்தை ஸ்திரப்படுத்துகிறவளாக அவள் இருக்கிறாள். அந்த அனுபவத்திற்கு பகவான் ஓம்னு இசைவு தெரிவிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, சரி ஆகட்டும் அப்படின்னு அவர் சொல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் செய்பவளாக பிராட்டி இருக்கிறாள். அப்ப விஷயம் ஆத்மா, விஷயி பகவான், விஷய சுத்திகர்த்தா ஆச்சாரியன், விஷயானுபவ பிரவர்த்தகை பிராட்டி, விஷயானுபவ சகாய பூதர்கள் பாகவதர்கள் இருக்கிறார்களே, மற்றைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களுடைய வேலை என்னன்னா அந்த விஷயானுபவம் இருக்கே. சாதாரணமா சம்பிரதாயத்துல விஷயானுபவம்னா தாழ்ந்த விஷயங்களை சொல்லுவா. இப்ப அதன் நினைவிலே கொள்ளாதீர்கள். இப்ப உயர்ந்த விஷயானுபவம் சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் விஷயீங்கிற பகவானை அடைதல், அவனை அடைகிறது, அவனுக்கு ஆட்பட்டு தொண்டுகள் எல்லாம் செய்கிறது. அப்ப சகாய பூதர்களாக கைங்கரியம் பண்ணுவதற்கு நமக்கு உசாத்துணையாக, உறுதுணையாக, நம்மை வழிநடத்துபவர்களாக, அந்த கைங்கரியங்களை மேன்மேலும் அபிவிருத்தி செய்பவர்களாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விளங்குகிறார்கள். அப்ப இந்த விஷயங்களை நாம நன்னா தெரிஞ்சுக்கணும். விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், விஷயி தெரிஞ்சுக்கணும், விஷய சுத்தி கர்த்தாவை தெரிஞ்சுக்கணும், விஷயானுபவ பிரவர்த்தகையை தெரிஞ்சுக்கணும், கடைசியிலே விஷயானுபவ சகாய பூதர்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆச்சாரியன்கிறவர் அவர்தான் விஷய சுத்தி கர்த்தா.
அஞ்ஞானத்தை விலக்கி நல்லறிவை நமக்கு போதிப்பவர். அஞ்ஞானம்ங்கிறது ஒரு இருட்ட போல, பொய் நின்ன ஞானம் அப்படின்னு திருவிருத்தத்திலே ஆழ்வார் பாடுகிறார். அந்த அஞ்ஞானத்தை போக்கி நல்லறிவுங்கிற வெளிச்சத்தை பாய்ச்சுகிறவர் அவர்தான் ஆச்சாரியர். நாம என்ன செய்யணும்னா எப்போதும் அந்த ஆச்சாரியரையே நாம் அண்டி இருக்க வேண்டும். ஆச்சாரியரைத்தான குருன்னு சொல்றோம். குருன்னா என்ன அர்த்தம்? கூனா இருட்டுங்கிறா, ரூனா வெளிச்சம்ங்கிறா. இருட்ட போக்கி எவனொருவன் வெளிச்சத்தை கொடுக்கின்றானோ அவனுக்கு தான் குருன்னு பேரு. சரி, இப்ப ஆச்சாரியன்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி, எவர் ஒருத்தர் ஆச்சாரங்களை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்காரோ, நன்றாக தெரிந்து கொண்டு அந்த ஆச்சாரங்களை வலுவின்றி எவர் ஒருத்தர் அனுட்டிக்கிறாரோ, குறைகளின்றி எவர் ஒருத்தர் அனுட்டிக்கின்றாரோ, அதோடு நில்லாமல் பிறரையும் எவனொருத்தன் அந்த ஆச்சாரங்களை அனுட்டிக்கும்படி செய்கின்றானோ அவனுக்கு தான் ஆச்சாரியன்னு பேரு. நன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஆச்சார அனுஷ்டானங்களை ஒருத்தர் நன்னா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுண்ட ஆச்சார அனுஷ்டானங்கள், அந்த ஞானத்துக்கு தகுந்த அனுஷ்டானம்ங்கிறது முக்கியம். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனாறு கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையிலே ரொம்ப அழகாக பாடுகிறார். ஞானமும் முக்கியம், அதற்கு தகுதியான அனுஷ்டானமும் முக்கியம். அறிவு இருக்கிறது, ஆனால் அதற்கு தகுதியான நடத்தை இல்லைன்னா பிரயோஜனப்படாது. அறிவும் இருக்க வேண்டும், நடத்தையும் இருக்க வேண்டும். நடத்த நன்னா இருக்கா போல இருக்கு, ஆனா அறிவில்லைன்னாலும் பிரயோஜனப்படாது. ரெண்டுமே இருக்கணும் இல்லையோ? ஞானமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும். அவருக்கு மட்டும் இருந்துட்டா போதுமா? நமக்கும் அவற்றை போதித்து அந்த வழியிலே நாம் நடப்பதற்கு எவனொருவன் நம்மை தயார் செய்கிறானோ அவனுக்கு தான் ஆச்சாரியன்னு பேரு. அப்ப குரு இருட்டை விளக்குபவர், ஆச்சாரியன் ஞானம் அனுஷ்டானங்களோட கூடினவர், பிறரையும் ஞான அனுஷ்டானங்களோட கூடினவர்களாக செய்ய வல்லவர், அவருக்கு தான் ஆச்சாரியர்னு பேரு. ஆச்சாரியனுக்கே தேசிகஹான்னு இன்னொரு பெயர் இருக்கு. தேசிகஹா அப்படின்னா திசையை காட்டுறவர். சரியான வழியை, சரியான மார்க்கத்தை எவரொருத்தர் நமக்கு காட்டுகிறாரோ அவருக்கு தான் தேசிகஹா, தேசிகன், ஆச்சாரியரையே சொல்லலாம். ஒருத்தருடைய ஆச்சாரியரும் தேசிகர்னு சொல்ல தகுந்தவர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? திசை காட்டி சரியான திசையை நமக்கு காட்டுகிறவர் அப்படிங்கிறது பொருள். இப்ப ஆச்சாரியனாலே பேரு, பகவல்லாபம்ங்கிறது ஆச்சாரியனாலேன்னு பார்த்தோம். ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்கி வர்த்திக்கை, வாழ்ந்திடுகை, அதுவே பேற்றை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். பரத்வாஜ சம்ஹிதைன்னு ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் சொல்றது, குருணா யஹா அபிமன்யேத குரும் வா யஹா அபிமன்யதே தாவுபௌ பரமாம் சித்திம் நியமாத்து உபகச்சதா. ரொம்ப அழகான பிரமாணம். ஆச்சாரியனாலே நம்முடையவன் என்று எவன் அபிமானிக்கப்படுகின்றானோ, ஆச்சாரியனாலே இவன் நம்முடையவன் என்று எவன் அபிமானிக்கப்படுகின்றானோ, அடுத்தது ஆச்சாரியனை எவன் அபிமானிக்கிறானோ, இவன் என்னுடைய ஆச்சாரியன் என்று எவனொருவனாலே ஆச்சாரியன் அபிமானிக்கப்படுகின்றானோ. ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். ஆச்சாரியன் ஒருத்தனை பார்த்து இவன் நம்முடையவன் என்று அபிமானிக்கிறான், இது ஒன்று. இன்னொன்னு, ஒருத்தன் ஆச்சாரியனை காட்டி இவர் நம்முடைய ஆச்சாரியர் என்று அபிமானிக்கிறான். இப்படி ரெண்டு வகுப்பு உண்டோ இல்லையோ? ரெண்டு விதமா பிரிஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேர்களுமே எந்த தொந்தரவும் இல்லாமல் நியமமாக முறையாக பெருமானை அடைகின்றார்கள், பரமபதத்தை அடைகின்றார்கள் அப்படின்னு இந்த சம்ஹிதா வச்சனம்ங்கிறது சொல்றது. இப்ப ரெண்டுமே சிறந்ததுன்னு பார்த்துட்டோமா? நீங்க ஆச்சாரியனை பற்றினாலும் சரி, அல்லது ஆச்சாரியன் உங்களை பற்றி கொண்டு உங்களை வாழ்வித்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே நிச்சயமாக சித்தி உண்டு, பலம் உண்டு. ஆனாலும் இந்த ரெண்டிலே எது சிறந்ததுன்னு கேள்வி வந்தது. அதுக்கு பதில் சொல்றா, ஆயினும் ஆச்சாரியன் சிஷ்யனை பற்றும் பற்று இருக்கிறதே, அந்த பரகத ஸ்வீகாரம்ங்கிறது தான் சிறந்தது. பரகத ஸ்வீகாரம் அவனாலே கை கொள்ளப்படுகை, அது பகவானாலே ஆகட்டும், ஆச்சாரியனாலே ஆகட்டும், அவர்களாலே கை கொள்ளப்படுகைங்கிறது இருக்கு பாருங்க, அதற்குத்தான் பரகத ஸ்வீகாரம்னு பேரு. நீங்க குரங்கையும் பார்த்திருப்பீங்க, பூனையையும் பார்த்திருப்பீங்க. குரங்கு அதனுடைய குட்டியை சுமந்துண்டு போறதுனால் குட்டி தான் சிரமப்பட்டு அந்த குரங்கை, தன்னுடைய தாய் குரங்கை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அது தாய் குரங்கு அது அனாயாசமா நடந்து போயிட்டே இருக்கும், குட்டி இறுக பிடிச்சுட்டு இருக்கும். அதை பார்த்திருக்கீங்களா? அது பூனைக்குட்டி பாருங்க, தன்னுடைய குட்டியை தானே கவ்விண்டு போகும். அப்ப பரகத ஸ்வீகாரம்னா என்னன்னா,
பூனைக்குட்டி தானே தன்னுடைய குட்டியை கவிழ்ந்து போறது. அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஆச்சாரியன் நம்மை பிடித்து கொண்டு நம்மை வழி நடத்துகிறான்னு சொன்னால் அது ரொம்பவே சிறந்ததுன்னு கொண்டாடுகிறார்கள். அதத்தான் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்தை நம்முடைய ஆன்ம நன்மையின் பொருட்டு அருளி இருக்கிறார். ரொம்ப உயர்ந்த கிரந்தம். அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருளால் செய்த கலை அவையிலும் உன்னில் திகழ் வச்சனபூடனத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை புகழல்ல இவ்வார்த்தை மெய்யிப்போது. மணவாள மாமுனிகள் 7 பாசுரங்களை ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய அருமை பெருமைகளை அறிவிப்பதற்காக உபதேச ரத்ன மாலையிலே செலவிடுகின்றார். 7 பாசுரங்களை செலவழிக்கிறார். எதற்காக? ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய பெருமைகளை இந்த தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பாரிப்புடனே அருளி செய்கிறார். அதுல என்ன சொல்றார்? அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன். முடும்பை குலத்திலே உதித்தவராய் சாட்சாத்து காஞ்சி தேவப்பெருமாளுடைய அவதாரமாக குலாவப்படுகின்றவரான பிள்ளலோகாச்சாரியர் பல கலைகளை அருளி செய்திருக்கிறார். அஷ்டாதச ரகசியம் என்று அவருடைய நூல்களை நாம் கொண்டாடுகிறோம். அந்த அஷ்டாதச ரகசியங்களுக்குள்ளே ஸ்ரீவச்சனபூஷணத்திற்கு இருக்கிற பெருமை அது மற்ற எந்த நூலுக்கும் சொல்ல போகாது என்று அவர் உறுதிபட தெரிவிக்கின்றார். அந்த ஸ்ரீவச்சனபூஷணத்திலே கடைசியில என்ன அருளி செய்கிறார் தெரியுமா? ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்ங்கிறார். சாரமான பொருளை கடைசியிலே வைத்தார். எப்படி கீதையிலே சாரமான ஸ்லோகம் 18வது அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகமாக வைக்கப்பட்டதோ அதே போலத்தான் ஸ்ரீவச்சனபூஷணத்திலும் சாரமான விஷயம் கடைசியிலே வைக்கப்பட்டது. ஆச்சாரியாபிமானம் அதுதான் உங்களை நிச்சயமாக நற்கதிக்கு இட்டு செல்லும், உத்தரிப்பிக்க வல்லது, அதுவே உத்தாரகம் என்று உறுதியாக சொல்லுகிறாரோ இல்லையோ. அப்ப ஆச்சாரியன் சிஷ்யனை பற்றும் பற்று, அந்த பரகத ஸ்வீகாரம் அதுதான் சிறந்தது. இதை நினைவுல வச்சுக்கோங்கோ. அடுத்தது சொல்றேன். நல்லவன் தோழி மாராயதானவனை என்கிற பாட்டுக்களையும் ஸ்தோத்திரத்தில் முடிந்த ஸ்லோகத்தையும் பசுர் மனுஷ்யா என்கிற ஸ்லோகத்தையும் இதுக்கு பிரமாணமாக அனுசந்திப்பது. பிள்ளலோகாச்சாரியர்கள் ஒரு கேள்வி எழுந்தது. ஆச்சாரியன் நம்மை பற்றும் பற்று அதுதான் சிறந்தது, ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்கி இருக்கை அதுதான் சிறந்தது அப்படிங்கிறத எதன் துணை கொண்டு நான் அறியலாகும், எப்படி நான் தெரிந்து கொள்வது அப்படின்னு கேள்வி. அதுக்குத்தான் பிரமாணங்களை காட்டுறார். நல்லவன் தோழி நாகணமிஷ நம்பரர் செல்வர் பெரியர் சிறுவானிடவர் நாம் செய்வதென் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அப்படின்னு ஆண்டாளுடைய உயர்ந்த பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் 5 வயசு குழந்தை, கண்ணனை ஆசைப்படுகின்றாள், கண்ணனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கருதுகின்றாள். எம்பெருமானிடத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தவும் செய்தாள். திருப்பாவை பாடினாள். இதெல்லாம் பண்ணிருக்காளோ இல்லையோ. பக்கத்துல தோழி இருக்கிறாள். இந்த தோழி ஆண்டாளை பார்த்து கேட்கிறாள், நீயோ எப்போதும் கண்ணன் கண்ணன்னு சொல்லிட்டு இருக்க. கண்ணனும் ரொம்ப பெரியவர், பெரியவர், அவரை விட பெரியவர்னு இன்னொருத்தரை நம்மளால காட்டவே முடியாது. பகவானுக்கு சமமாகவும் ஒருத்தரை நம்மளால காட்ட முடியாது. சமமாவே ஒருத்தரை காட்ட முடியாதுன்னா அவரை விட சொந்தவரை நிச்சயமா நம்மளால காட்ட முடியாது. அதனாலதான் சொல்லுவா, வேடிக்கையா சொல்லுவா, பகவான் இடத்துல எல்லாம் உண்டுதான், ஆனா ஒரு தாரித்ரியம் அவருக்கும் உண்டுன்னா, ஒரு தரித்திர தன்மை அது அவருக்கும் உண்டு, அவரையும் தரித்திரன்னு சொல்லிடலாம் அப்படின்னா. பகவானை போய் தரித்திரன்னு சொல்றதா? அவர் இடத்துல என்ன தாரித்ரியம் இருக்கு அப்படின்னா, அவரை விட வசந்தவர் இல்லைங்கிற தாரித்ரியம், அவருக்கு சமமானவர் இல்லைங்கிற ஒரு குறை. இந்த 2 குறை இருக்குத்தானே இருக்கு. எல்லாம் பகவான் இடத்துல இருந்தாலும் அவர் தம் பெருமை அறியாதவர், தம்முடைய பெருமையே அவருக்கு தெரியாது. இந்த குறை உண்டுதானேன்னு வேடிக்கையா சொல்றது. உண்மை அதுதான். அவர் பெருமை அவருக்கு தெரியாததுதான், தெரியாதுதான். ஆனா இது ஒரு தாரித்ரியம் ஏன் சொல்றோம்னா அது ஒரு பெருமையாத்தான் சொல்றோம். இந்த குறையே அவருக்கு பெருமை ஆகிறது. இந்த குறையே அவருக்கு பெருமையாக ஆகிறதுங்கிறதுனாலே சொல்ல வந்திருக்கிற விஷயம். அப்ப அவர் ரொம்ப பெரியவர், பெரியவர். ஆண்டாளை பார்த்து தோழி கேட்கிறாள், நாமும் அபலைகள், சின்ன பெண் பிள்ளைகள், பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக நீ பிறந்திருக்கிறாய். பகவான் ரொம்ப பெரியவனாக இருக்கிறான், அவனை போய் நீ ஆசைப்படுறியே, அவன் நமக்கு கிடைப்பரா? உனக்கு அவன் கிடைப்பான்னு நீ நம்புகிறாயா? ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டாரா அவர்? நம்முடைய நிலை என்ன, இவளுடைய நிலை என்ன? நாமோ பரமாத்மா, இவள் ஒரு சாதாரண அந்தணருடைய பெண் பிள்ளை, நாட்டு மானிட பெண். நம்மை மணப்பதாவது, நம்மை ஆசைப்படுவதாவது
அப்படின்னு அவர் நினைச்சுட்டாருன்னா என்ன பண்றது? அதுக்குதான் பதில் சொல்றா பாருங்கோ. நல்லவன் தோழி நாகணமிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வது. நன்னா தெரிகிறது. அவர் நாகணமிச நம்பரர், ஆதிசேஷனிலே கொலுவித்திருக்கும்படியான பரமாத்மா அவர். செல்வர், உபய விபூதிக்கும் அவரே நிர்வாககர். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் வெண்ணுலகும் அங்கு ஆதும் சோராமி ஆழ்கின்ன எம்பெருமான்னு பாசுரம். எல்லாம் அவருடையதுதான். இந்த உலகமே அவருடையதுதான். நித்திய விபூதி, லீலா விபூதி எல்லாம் அவருடைய சொத்தாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு அவர் கிடைப்பாரான்னு நீ கேட்பது எனக்கு சரியாகத்தான் படுகிறது. ஆனாலும் அவர் கிடைப்பார்னு நான் உறுதியாக இருக்கிறேன். எப்படி அத்தனை உறுதி? அதற்கு பதில் சொல்லுகிறாள். நான் கூப்பிட்டு அவர் வரமாட்டார், வராமலும் போகலாம், நம்புகிறேன். ஆனா எங்க அப்பா கூப்பிட்டா அவர் வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ஸ்நேகம் இருக்கிறது பாருங்கள், அத வார்த்தைகளை கொண்டு சொல்லவே முடியாது. பெரியாழ்வார் இட்ட வழக்கா பெருமான் இருக்கிறான். பெரியாழ்வார் பகவானை பார்த்து நீ குளிக்கவான்னா பகவான் ஓடி வருகிறான். காப்பிடுகிறேன் வா அப்படின்னா பகவான் ஓடி வருகிறான். பூச்சூட்டுகிறேன் வா அப்படின்னா பகவான் ஓடி வருகிறான். எங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்கிறவரா பெருமாள் இருக்காரா? நாளைக்கு எங்க அப்பா சொல்லுவர். என்ன சொல்லுவர்? என் பெண்ணை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லுவர். இதுவரைக்கும் அவர் சொன்ன எதனையும் தட்டாத எம்பெருமான் நிச்சயமாக அந்த வார்த்தையையும் தட்ட மாட்டான். என்னை நிச்சயமாக அவன் கரம் பிடிப்பான். அதனால தான் நான் ஆறி இருக்கிறேன்கிறான். எவ்வளவு வசந்த வார்த்தை பாருங்க. சாட்சாத்து பூமி பிராட்டியினுடைய அவதாரம் ஆண்டாள். ஆண்டாளா நான் இருந்தா நான் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? என்ன கல்யாணம் பண்ணிக்காத அவனால இருக்கவே முடியாது. ஏன்னா நான் யார் தெரியுமா? பூமி பிராட்டியினுடைய அவதாரம். நான் விண்ணுலக துறந்து இங்கே வந்தவள். இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் அப்படின்னு தானே பாசுரம். அதனால நான் அங்கிருந்து இங்கே வந்தவள். அங்கிருந்து இங்க வந்தவள். அவனிடத்திலே அவனுடைய பிரியத்தை சம்பாதித்தவள். என்னை விட்டு பிரிந்து அவனால இருக்கவே முடியாது. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் வருவான் அப்படின்னு ஆண்டாள் சொல்லவே இல்லை. அவள் என்ன சொன்னாள் பாருங்க. தன்னை ஜெகஜனனி பூமி பிராட்டின்னு சொல்லிக் கொள்ளவே இல்லை. தான் பரமபதத்திலிருந்து வந்தவள் என்றும் சொல்லிக் கொள்ளவில்லை. தான் என்ன சொல்லிக்கிறார்? நான் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை. நிச்சயமா என்ன அவர் கைவிட மாட்டார். நிச்சயமாக பெரியாழ்வாரை பார்த்தாவது என்னை அவர் கை கொள்ளுவார், என் கரங்களை அவர் பிடித்துக் கொள்வார்னு சொல்லுகிறார்னால், ஆண்டாளாகவே இருந்தாலும் ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்கி வர்த்திக்கை வாழ்ந்திடுகை அதைத்தான் ஸ்லாகியம்னு அறுதிட்டு இருக்கிறாள் இல்லையோ, அதுதான் நல்லவன் தோழிங்கிற பாசுரம் நமக்கு காட்டுகிறது. அடுத்தது பாருங்க. மாறாய தானவனை வள்ளுகிறாள் மார்விரண்டு கூறாக கீறிய கோளரியை வேறாக ஏத்தியிருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாற்றியிருப்பார் தவம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். பகவான் ஹிரண்ய கசிப்புவை நரசிம்மனாக பிறந்து பகவான் முடித்தான். நான் சொல்றச்சே பகவான் ஹிரண்ய கசிப்புவைன்னு சொன்னனே, ஹிரண்ய கசிப்புவை பகவான் சொன்னேன்னு நினைச்சுக்காதீங்க. பகவான் ஹிரண்ய கசிப்புவை நரசிம்மனாகத்தான் தோன்றி ஹிரண்யகசிபுவை முடித்தான். அவனுடைய மார்விடந்தான் ஒல்லிய பெருமான், மார்விடந்த ஆளரி அந்த நரசிம்ம பெருமான். அந்த நரசிம்ம பெருமானுக்கே ஆட்பட்டிருப்பவர்கள், அந்த பெருமானையே தங்களுக்கு எல்லாமுமாக கொண்டிருப்பவர்கள். அன்னவர்களிடத்திலே நாம் அன்போடு இருந்தோம்னால், அன்னவர்களையே நாம் சரணமாக பத்தினோம்னு சொன்னால், சரணமாக அவர்களையே பத்தினோம்னு சொன்னால், இறைவனை அடைவதற்கென்று நாம் தனிப்பட செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லைங்கிறார். நீங்க பகவானை அடைவதற்கு தனிப்பட எதையும் செய்ய வேண்டியது இல்லை. இப்ப நல்லவன் தோழி மாறாய தானவனை என்கிற பாட்டுக்களையும் ஸ்தோத்திரத்துல முடிந்த ஸ்லோகம்னா என்னன்னா ஸ்தோத்திர ரத்னம்னு பேரு. ஆளவந்தாருடைய ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ரத்னம். ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு கொண்டாடுறோம் பாருங்க. அதுல கடைசி ஸ்லோகம்னு சொல்றான். என்ன ஸ்லோகம் சொல்றோம் கடைசியிலே? அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத் விருத்தம் அச்சிந்தயித்வா பிரசீத பிரசீத மத் விருத்தம் அச்சிந்தயித்வான்னு ஸ்லோகம் முடியறது. ரொம்ப அழகான ஸ்லோகம். அகிருத்ரிமத்வ சரணாரவிந்த, பகவானை பார்த்து ஆள வந்தார், எனக்கு கிருபை பண்ணு, எனக்கு அனுகிரகம் பண்ணு, உன்னுடைய மேலான நல்லருளை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பகவான் கேட்டார், எல்லாம் வாஸ்தவம் தான், இப்பத்தானே நீர் உம்மை பத்தி சொல்லிக் கொண்டீர், அமரியாதகா
க்ஷுத்ரஹ சலமதிஹி அசூயா பிரசவபூஹு கிருதக்னஹ துர்மானி ஸ்மரபரவசஹ வஞ்சனபரஹ நிருஷம்சஹ பாபிஷ்டஹ அப்படின்லாம் பெரிய பட்டியலா வாசிச்சீரே. நான் தாழ்ந்தவன், நான் பொல்லாதவன், நான் தீயவன், நான் தீய ஒழுக்கங்களோட கூடினவன் எல்லாம் சொல்லிட்டே வந்தீரோ இல்லையோ? நீரே சொன்னீர். ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கறா போல நீரே பேசினீர். உம்மோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நீரே சொல்லிட்டு இப்ப அனுகிரகம் பண்ணு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கிறீரே, எப்படி நாம் அனுகிரகம் செய்யக்கூடும் அப்படின்னு பகவான் கேட்டார். அப்பதான் அஸ்திரத்தை விடுறாரு பாருங்க. ஆள வந்தார், சொல்றார், எனக்கு ஒரு தாத்தா இருக்கார், அந்த தாத்தாவிற்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதை சொல்லட்டுமான்னு கேட்டார். பகவான் சொன்னார், ஊர் உலகத்துல எல்லாருக்கும் தான் தாத்தா இருக்கா, எல்லா தாத்தாக்களுக்கும் தான் பெயர் உண்டு, அதனால என்ன இப்ப சிறப்பு வந்து விட்டது அப்படின்னு கேட்டார். அப்ப சொல்றார், எங்க தாத்தா யார் தெரியுமா? நாதமுனின்னு அவருக்கு திருநாமம் அப்படின்னார். தூக்கி வாரி போட்டது பெருமாளுக்கு. அவர் கேட்டார், நாதமுனிகளா? இந்த காட்டுமன்னார் குடியிலே திருவவதரித்தவர், வீரநாராயணபுரத்திலே அவதரித்தவர், நம்மாழ்வாரே துதித்து 12000 முறை கண்ணினுன் சிறுத்தாம்பை நம்மாழ்வார் குளிரும்படியாக அவர் திருமுன்பே அனுசந்தானம் பண்ணி ஆழ்வார் அருளப் பெற்று யோக சாட்சா்காரம் யோகத்தாலே ஆழ்வாரை கிட்டி ஆழ்வாருடைய கிருபையினாலே 4000மும் பெற்று வந்தாரே, அந்த நாதமுனிகளையா சொல்லுகிறீர் அப்படின்னு கேட்டார். ஆள வந்தார், சொன்னார், சாட்சாத்து அவரேதான். சாட்சாத்து அவரைத்தான் சொல்றேன். அவருடைய திருக்குமாரர் ஈஸ்வர முனிகள்னு ஒருத்தர் உண்டா? உண்டு. அந்த ஈஸ்வர முனிகள், ஈஸ்வர பட்டர், ஈஸ்வர முனிகள் அவருடைய பிள்ளைதான் தான். ஆள வந்தார்னு நமக்கு பெயர். எங்க தாத்தாவுக்கு நாதமுனிகள்னு பெயர். சொன்ன உடனே பகவான் சொல்லிட்டார், அவர் பேரை முதல்லயே சொல்லியிருந்தா வம்பே இல்லையே. அவர் பேரை சொல்லிட்டீரோ இல்லையோ? உம்மை தள்ளுவதற்கு நான் சக்தன் அல்லேன், அனுகிரகிப்பதற்குத்தான் சக்தி உடையவன். ஏன்னா நான் அவருக்கு பதில் சொல்லி ஆகணும். உம்மை தள்ளுட்டா அவர் கேட்பார், என்னோட பேரன் வந்தானாமே, என் பேரை சொல்லியும் நீ அனுகிரகம் பண்ணலையாமேன்னு அவர் கேட்டுட்டா என்ன பண்றது? அதனாலே நிச்சயமாக நாம் அனுகிரகத்தை செய்கிறோம். அதத்தான் நாதமுனிகளுடைய பெயரன்னான்னு சொல்லி எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற விழைந்தார், முயன்றார், ஆள வந்தார். அப்ப இந்த இடத்துல பாருங்க, நல்லவன் தோழிங்கிற அந்த பாட்டு, மாராயதானவனைங்கிற அந்த பாசுரம், அதுக்கு மேலே ஸ்தோத்திர ரத்னத்திலே முடிந்த ஸ்லோகம் கீழே பார்த்தோமே, அந்த ஸ்லோகம் கடைசியில இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றார். பசுரு மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவதே பிரயாஸ்யந்தி தத் விஷ்ணோகோ பரமம் பதம். ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிட்டத்தான் போகிறது. எம்பெருமானுடைய அனுகிரகம்ங்கிறது நமக்கு நிச்சயமாக உண்டு, அதுல சந்தேகமே வேண்டாம். அவன் அனுகிரகத்தை நாம் பெறத்தான் போகிறோம். நாம மட்டும் பெற போறது கிடையாது. எவ்வவர்கள் நம்மை அண்டை கொண்டிருக்கிறார்களோ, நம்மோடு சேர்ந்திருக்கிறார்களோ, நம்மோடு சம்பந்தத்தை உண்டாக்கி வைத்திருக்கின்றார்களோ, அவா உண்டாக்கிட்டு இருக்காங்கிறத விட நாம உண்டாக்கி வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டாகரணன் ஒருத்தனுடைய கதை தெரிஞ்சிருக்கும். கண்டாகரணன்கிறவர், அவர் பரமசிவ பக்தர், பரமசிவனுடைய பக்தர், பரமசிவ பக்தர், பரமசிவ பக்தர், ரொம்ப மேலான சிவபக்தர். அந்த பரமசிவ பக்தர் எப்போதும் பரமனத்தான், அதாவது பரமசிவனத்தான் அவர் கொண்டாடிண்டே இருப்பார். நம்முடைய செவிகளிலே மணிகளை கட்டிண்டு தான் அவர் சுத்துவார். எதுக்கு மணின்னு கேட்டேன். அவர் சொன்னார், யாராவது உங்க பெருமாள் பேரை சொல்லிட்டா அதை கேட்கக்கூடாதுன்னு நான் சங்கல்பம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். யாராவது நாராயணன் பேரை சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாலே இவர் இப்படி தலையாட்டி விடுவாராம். அது கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு. அப்படித்தான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு சமயம் சில நல்லவர்களை சந்திக்கிற பேற்றினை பெற்றார். தவ முனிவர்களை சந்தித்தார். அந்த தவ முனிவர்கள் சொன்னா, நீ யாருடைய பக்தன்னு கேட்டார். நான் பரமசிவனுடைய பக்தன், நான் பரமசிவ பக்தன் அப்படின்னா. ரொம்ப நல்லது. பரமசிவனார் எதை கேட்டாலும் கொடுப்பாரா? எதை கேட்டாலும் கொடுப்பார். அவர் தான் ஆசுதோஷராச்சே, ரொம்ப சீக்கிரமா மகிழ்ச்சி அடைபவர். எதை கேட்டாலும் கொடுத்துடுறார். அவரை நீ எப்பயாவது பாப்பியா? பார்ப்பேனே. பார்த்தால் மோட்சம் தா, மோட்சம் கொடு என்று கேளு. கண்டாகரணன் நேர போனார், பரமசிவனை பார்த்தார், மோட்சம் கொடும்னு கேட்டார். பரமசிவன் கேட்டார், இதெல்லாம் இத்தனை நாள் நீ கேட்டதே இல்லையே, திடீர்னு வந்து இதை கேட்கறியே, யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? நீ யாரை சந்தித்தாய்? சரியா பிடிச்சிட்டாரு பாருங்க. நீ யாரையோ பார்த்திருக்க, இது அவாதான் கிளப்பி விட்டுருக்கா, இது அவா வேலை. நீ யாரை சந்தித்தாய்? அவர் நடந்ததெல்லாம் சொன்னார். இப்போ பாருப்பா, நீ கேட்டது நியாயமான வஸ்துவைத்தான் கேட்டிருக்க, ஆனா கேட்ட ஆள் தான் சரியில்லை. சரியில்லைன்னா என்னால தர முடியாது, இத பகவானால்தான் தர முடியும். மோக்ஷமிச்சேத்து ஜனார்தனாத்து, எம்பெருமானை தவிர நமக்கு பிரிதொருவராலே அந்த மோட்சம்ங்கிறது தரவே முடியாது. பகவானால்தான் தர முடியும். நீ அவரிடத்திலே தான் சென்று கேட்க வேண்டும்.
அப்படியா, இதோ இப்போதே போகிறேன் அப்படின்னு புறப்பட்டு போனான். போறவன் சிந்தித்தான், பகவான் இடத்துல போறோம், போகிறது போச்சே, வெறும் கையோட போலாமா? பெரியவர்களை பார்க்க செல்லும் போது, குழந்தைகள் இருக்கிற வீடுகளுக்கு செல்லும் போது, கோயிலுக்கு போகும்போது ஏதேனும் வாங்கி கொண்டுதான் போக வேண்டும். ஒரு பழங்களை வாங்கிட்டு போறோம், குழந்தைகள்னா சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு போறா, இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லையோ. பெரியவர்களுக்கு நாம பழங்களை கொடுத்துட்டு அவர்களை வணங்கி ஆசிகளை பெறுவதுங்கிறது ஒரு முறை. இப்படின்லாம் வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறோமே. கோயிலுக்கு போனா கூட உபகாரம் இருக்கிறதான்னு அர்ச்சகர் கேட்பார். நம்ம பெருமாள் சேவிக்க போனாலே உபகாரம் இருக்கிறதா? பல சந்தர்ப்பங்கள்ல வெறும் கையோடத்தான் போறோம். அடியேனும் அப்படித்தான் போறேன். அப்ப அர்ச்சகர் கேட்கறச்செல்லாம் என்ன தெரியுமா தோணும்? பகவானே கேட்கறா போல இருக்கும். எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? ஏதாவது பழம் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியான்னு கேட்கறா போல இருக்கும். குழந்தைகள் நம்மள பார்க்கும் போது வீட்டுக்கு போனோம்னா, யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் இந்த மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தானே செய்யும். அப்பா வெளியில போயிட்டு சாயங்காலம் வராருன்னா தங்களுக்கு என்ன வாங்கி கொண்டு வருகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது குழந்தைகளிடத்துல இருக்கத்தானே செய்யும். அப்ப அர்ச்சகர் கேட்பார், உபகாரம் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? அப்ப நான் அப்படி திரும்பி பகவானை தான் பார்ப்பேன். ஐயோ, நீயே கேட்கிறாய், என்னமோ நான் தான் உபகாரம். ரொம்ப லாகவமா ஒரு பதில் சொல்லிடுறோம் பாருங்க, சுலபமா ஒரு பதில் வச்சுட்டு இருக்கோம். என்னை விட உனக்கு பிடித்த வஸ்துங்கிறது இன்னொன்று உண்டா? என்னையே பழத்தை போல பார்க்கிறவன் தானே நீ, என்னையே பருகி கழிக்க காத்திருக்கிறவன் தானே நீ, அதனால நான் தான் உனக்கு உபகாரம். நீ என்னை எப்படி வேண்டுமோ அப்படி விநியோகப்படுத்திக்கொள். சுலபமா சொல்லிடலாம் தான். ஆனா போகிறச்சே ஏதாவது வாங்கி கொண்டு போகை அப்படிங்கிறது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். பகவானுக்கு ஏதேனும் நாம் கொடுத்திடுகைங்கிறது ஒரு முறை, ஒரு கிரமம். அதை நிச்சயமாக நாம் பரிபாலனம் பண்ண வேண்டும். எம்பெருமானையும் பெரியவர்களையும் குழந்தைகளையும் சந்திக்கும் போது நம்மால் இயன்றதை அவர்களுக்கு தர வேண்டும். கீழே ஸ்லோகம் சொன்னேன், பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவதே பிரயாசியந்தி தத் விஷ்ணோகோ பரமம் பதம். எவ்வவர்கள் மோட்சத்தை அடைகின்றார்கள் அப்படின்னால், பசுர் மனுஷ்ய பக்ஷீவா, பசுக்களோ மனுஷர்களோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை அண்டை கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனோட சம்பந்தத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சம்பந்தம்னா தொடர்பு, ஒரு தொடர்பை பெற்றிருக்கிறார்கள்னு சொன்னால் அவர்களும் நிச்சயமாக பரமபதத்தை அடைகிறார்கள். கண்டாகரணனுடைய கதை பார்த்துட்டு இருந்தோமா? கண்டாகரணன் பகவான் இடத்துல போறார், எதை கொடுக்கறது பகவானுக்குன்னு பார்த்தார். ஏதாவது கொண்டு போய் தரணும். நாம என்ன சாப்பிடுறோமோ அதைத்தான் பகவானுக்கு கொடுக்கணும். சாஸ்திரம் சொல்றது, நீ என்ன சாப்பிடுகிறாயோ அதை பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டு அதை சாப்பிடு. திரும்பவும் சொல்றேன், நீ எதை சாப்பிடுகிறாயோ அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை சாப்பிடு. ஒருத்தர் எழுந்து ரொம்ப சாதுரியமா ஒரு கேள்வி கேட்டார், சுவாமி நன்னா சொன்னீர், நம்ம எதை சாப்பிடுறோமோ அதை பகவானுக்கு அர்ப்பணம் செய்து விட்டு அவனுக்கு சமர்ப்பித்து விட்டு கண்டருள பண்ணிவிட்டு அதை சாப்பிட வேண்டும்னு சொன்னீர். அப்படின்னா வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் கூட நான் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை நான் எடுத்துக்கொள்ளலாமா? கேள்வி நியாயமான கேள்வி. ஏன்னா அடியன் சொல்றச்சே என்ன சொன்னேன், நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதை எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணிவிட்டு நிவேதனம் செய்துவிட்டு அதை சாப்பிடுங்கள், நைவேத்தியம் ஆன பிற்பாடு சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்னேன். வெங்காயம் வெள்ளை பூண்டு அவருக்கு நான் அமுது செய்ய பண்ணிவிட்டு நான் அதை சாப்பிடலாமா? அடியன் சொன்னேன், நீர் கெட்டிக்காரர் தான், ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டீர். சாஸ்திரம் உங்களை விட கெட்டிக்கார தன்மையோட கூடியது. அது என்ன தெரியுமா சொல்லிட்டு, நீ சாப்பிடுறத பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடு. சாஸ்திரம் நான் எதை நீ சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கேனோ அதையே நீ சாப்பிடு. அது உனத்த கூட சேர்த்துக்கணும். இப்போ எதெல்லாம் சாப்பிடலாம் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் நாம சாப்பிட வேண்டும். அவத்தை சாப்பிடுவதற்கு முன்பு பகவானுக்கு கண்டருள பண்ண வேண்டும். இப்ப நம்முடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போச்சா? வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம். அவ பண்ணவே கூடாது. சமர்ப்பிக்கிறதுங்கிற பேச்சே இல்லை. பண்ணவே கூடாதுன்னா எங்கிருந்து நான் சமர்ப்பிப்பேன்? அப்ப பகவானுக்கு அதனை சமர்ப்பித்தல்ங்கிற பேச்சே எழாது, அந்த கேள்வியே எழாது. அவ்வளவுதான் விஷயம். இப்ப கண்டாகரணன்கிறவன் அவன் ராட்சசன் ஆட்டம் சுத்தின்னு இருக்கிறவன். அது என்ன ஆட்டம்? ராட்சசனே. அவன் நித்தியமா என்னத்தை சாப்பிடுறான்னா, எந்த மனுஷர் கண்ணெதிரில வராரோ அவரை ஒரே போடு போடுவான், அவரை சமைத்து தின்பான். இதுதான் அவனுடைய வேலை. அவன் ராட்சசன், அவனுக்கு அது தகும். சாஸ்திரம் அவனுக்கு அந்த அனுமதி கொடுத்துருக்குன்னே வச்சுக்கோங்க. ராட்சசனுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் அவன் சாப்பிடுவான். அவன் எதை சாப்பிடலாமோ அதைத்தான் அவன் சாப்பிடலாம். இப்போ ஒரு பாம்பு தவளைய விழுங்குகிறதுன்னு சொன்னா, புறத்தாழ்வான் அதை பார்த்து மோகித்து விழுந்தார்னு கதை கேட்டிருக்கீங்களா? புறத்தாழ்வான் பார்த்துட்டார், ஒரு பாம்பு தவளைய விழுங்கிட்டு இருக்கு, தவளை குரல் எழுப்புகிறது. ஆழ்வான் பார்த்தார், யாரு காப்பாத்துவார்னு இது கூப்பிடுறதோ தெரியலையேன்னு மயங்கி விழுந்துட்டாராம். அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டார். ஏன் இவர் போய் காப்பாற்றக்கூடாதான்னால் இதுதான் தர்ம சங்கடம்னு சொல்லலாம்.
இப்ப நீங்க தவளைய பார்த்து ஐயோ பாவம்னுட்டு அதை காப்பாத்துட்டீர்களானால் பாம்பினுடைய உணவை நீங்கள் மறுத்தவர்கள் ஆவீர்கள். அப்ப பாம்பு என்னத்தை சாப்பிடும்? தவளைய காப்பாத்துட்டா பாம்புக்கு கஷ்டம். இப்ப பாம்பை நான் அப்படியே தவளையை அப்படியே விட்டுட்டேன். அப்படியே பாம்போட ஆகாரம் சுவாமி, அது வகுத்த ஆகாரம், நான் என்ன பண்ண முடியும்னு போயிட்டேன்னா கண்ணெதிர அந்த தவளைக்கு தீமை நடப்பதை பார்த்திருந்தும் கூட ஏதும் செய்யாத கையால் ஆகாதவர்கள் அப்படிங்கிற ஒரு குறை ஏற்படுறதா? இப்ப என்னதான் பண்றது? சரி, விதி அதற்கு உணவாக இதை விதித்திருக்கிறது, அதை நாம ஏதும் செய்ய முடியாது. 4 நாள் முன்னாடிதான் ஒரு விஷயத்தை படித்தேன், ரொம்ப அழகான விஷயம்தான். ஒரு பிள்ளை பட்டாம்பூச்சியை பிடிச்சுடுத்து, அந்த பட்டாம்பூச்சியை ஹிம்சிக்கிறது. இப்ப நான் இதை சொல்லும் போதே பல பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ பாவம், பட்டாம்பூச்சியை போய் அப்படிலாம் சிரமப்படுத்தலாமா? அதனுடைய சிறகுகளை எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா பிச்சு போடுறது, அதை போட்டு நசுக்குகிறது, ரொம்ப தொந்தரவு பண்றதுன்னா ரொம்ப கொடூரக்கார பிள்ளையா இருக்கும் போல் இருக்கு. கொடுமைக்கார பிள்ளை, இந்த பிள்ளை ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை போல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி இத்தனை பாடாப்படுத்துறதே. அதே பிள்ளை கையில ஹிட் எடுத்து கொண்டு போய் காக்ரோச்சை அடிச்சுது, கரப்பான் பூச்சி. அந்த கரப்பான் பூச்சியை அடித்தது, கரப்பான் பூச்சி துடி துடித்து செத்து போனது. அந்த பிள்ளைய பார்த்து நாம தட்டி கொடுத்துட்டு குட் பாய், நல்ல வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு போறோம். நான் பார்த்தேன், காத்தால அதே பிள்ளைத்தான் பட்டாம்பூச்சியை ஹிம்சை பண்ணித்து. இந்த பிள்ளை மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளை, பைத்தியக்கார குழந்தைங்கிற அளவுக்கு நான் முடிவு கட்டிட்டேன். அதே குழந்தை ஹிட் எடுத்துட்டு போய் ஒரு கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுனால் ஒரு பெரிய ஹீரோவை பாக்குறா போல, கதாநாயகனை பாக்குறா போல அந்த பிள்ளையை நான் பார்க்கிறேன். ஐயோ எவ்வளவு பெரிய வேலை செஞ்சான் தெரியுமா? ஹிட் அடிச்சு மொத்த கரப்பாம்பூச்சிகளையும் ஒழிச்சுட்டான். அப்ப கார்த்தால பண்ணது. அப்போ அவர் சொல்றார், கருணைங்கிறது கூட, படிச்ச விஷயத்த சொல்றேன், கருணைங்கிறது கூட அழகியல் சார்ந்த விஷயம் போல் இருக்கிறதுங்கிறார். எவ்வளவு அழகா அவர் பார்த்திருக்காரு பாருங்க. கருணை கூட அழகா இருக்கிற பட்டாம்பூச்சியை ஒருத்தன் நிமிஷித்தான்னு சொன்னால் ஐயோ பாவம் இப்படி பண்ணிட்டானேன்னு நமக்கு தோன்றுகிறது. அதே கரப்பாம்பூச்சின்னு சொன்னா அது கொல்லப்பட வேண்டியதுதான், ரொம்ப தொந்தரவு பண்றது. அப்படின்னா நமக்கு தொந்தரவு பண்ணாதனால பட்டாம்பூச்சி ஐயோ பாவம் போல் இருக்கு, இல்ல அழகா இருக்கிறதுனால பட்டாம்பூச்சி ஐயோ பாவம் போல் இருக்கு, அருவருப்பான ஒரு தோற்றத்தோட இருக்கிறதுனால கரப்பாம்பூச்சி ஐயோ பாவம் இல்ல போல் இருக்கு. அப்படித்தானே இந்த உலகம்ங்கிறது இருக்கிறது. அப்ப கண்டாகர்ணன் அவனுக்கு விதிக்கப்பட்ட உணவு, அவன் நரமாம்சம் சாப்பிடுறவன், அது அவனுக்கு தகும், அதை கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும்னு முடிவு பண்ணிட்டான். பகவானுக்கு கொண்டு போய் ஒரு நரமாம்சத்தை படைத்து அவன் அருளை நாம் பெற வேண்டும். நன்னா கேட்டுக்கோங்க, இத்தனை நாளா சிவபக்தன், பரமசிவ பக்தன், இப்பதான் யாரோ ஒருத்தர் பார்த்து சொல்லிட்டார், நீ போ பகவானை பார்த்து மோட்சத்தை கேளு, சிவனை பார்த்து கேளுனார். சிவனை போய் கேட்டான், சிவன் சொல்லிட்டார் பெருமாள் கிட்ட போப்பான்னு விட்டார். பெருமாள் கிட்டே போகிறான், அவருக்கு ஏதாவது சமர்ப்பிக்க வேண்டும், நரமாம்சம் கொண்டு போவோம். நரமாம்சம்னாலும் வருணங்களுக்குள்ளே உயர்ந்ததாக கருதப்படுகிற பிராமண வருணம், திரும்பவும் சொல்றேன், உயர்ந்ததாக கருதப்படுகிற பிராமண வருணம். வருணங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் உண்டா அப்படின்னால் நிச்சயம் கிடையாது. அப்ப பிராமணர்கள் உசந்தவர்கள்னு சொல்லப்படுறாளேன்னா, ஐயோ அவர்கள் செய்கிற அனுஷ்டானங்களினாலே உசந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற அனுஷ்டானங்களை சரிவரச் செய்கிறவர்கள் ஆனமையால் அவர்கள் உயர்ந்தவர்களாக கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி 4 வருணங்களையும் பகவான் தான் படைத்திருக்கிறார். 4 வருணங்களும் சமமானவைதான். எம்பெருமானை அடையும் விஷயத்திலே 4 வருணங்களும் சமமானவைதான். அதுல எந்த ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. அப்போ செய்கின்ற கருமங்களினாலே அனுஷ்டானங்களினாலே உயர்ந்தவர்களாக அந்தணர்கள் கொண்டாடப்பட்டார்கள். அவ்வளவுதான் விஷயம். இப்ப இந்த கண்டாகரணன் என்ன பண்ணிட்டான், அப்ப பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்னால் ஒரு அந்தணனுடைய தேகம், அதைத்தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு முடிவு பண்ணா. கண்ணெதிரிலே ஒரு அந்தணன் வந்தான், ஸ்ரோத்ரியன், நன்னா வேதங்களை ஓதியவன் வந்து சேர்ந்தான். வேதம்லாம் படிச்சிருக்கியான்னு கேட்டான். நன்னா படிச்சிருக்கேன், நன்னா கிரமாந்தம் ஓதி இருக்கிறேன், அதுக்கு மேலே கனம் எல்லாம் தெரியும் அப்படின்லாம் அவன் சொல்றார். எல்லாம் கத்துட்டு இருக்கேன் நானு, ஜட்டையன்லாம் சொல்றாள் இல்லையோ, அதெல்லாம் நன்னா படிச்சிருக்கேன், 4 வேதங்களிலும் கரை கண்டவன்னுட்டான். அவன் ஏதோ இவன் சன்மானம் பண்ண போறான்னு நினைச்சுட்டு இருந்தான் அந்த பிராமணன். பாவம், எல்லாம் நன்னா படிச்சிருக்கேன், எல்லாம் நன்னா தெரியும், அனுஷ்டானங்கள்லாம் சரியா பண்றியா? நன்னா பண்றனே, கையில எப்போதும் அக்னி இருக்கிறது, உபாசனம் எல்லாம் முடிச்சு விட்டு தான் வந்திருக்கேன், அக்னி சந்தானம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னார். மேல மத்த அனுஷ்டானங்கள் எந்த யஜ்ஞத்தையும் விடுறதே இல்லப்பா, பஞ்சமகா யஜ்ஞம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன்னு இப்படி சொல்லிட்டார் அவர். அப்ப நீதான் தகுதியான ஆள் அப்படின்னு தலையில மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிச்சான். அங்கேயே சுருண்டு அந்த பிராமணன் பாவம் கீழே விழுந்துட்டான், மறித்தே விட்டான். அவனுடைய உடலை சமைத்து எடுத்து கொண்டு போகிறான் பெருமானிடத்திலே. பகவானிடத்துல கொண்டு போய் கொடுக்கிறானாம். இந்த பாரு, உனக்குன்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்திருக்கேன், ஏதோ வழியில காண கிடைத்த ஒரு நரமாமிசம்னு நினைக்காதே,
நன்னா படிச்ச வேதமோதிய அந்தணனுடைய உடல் அப்படின்னு பகவான் இடத்துல கொடுக்குறானாம். பகவான் பார்த்து சிரிக்கிற, ஐயோ என்ன இத்தனை பக்தியோட வந்திருக்கானே இவன் அப்படின்னுட்டு அதை அப்படி வைப்பான்னு சொல்லிட்டு அந்த கண்டாகரணனை பார்த்துட்டு கேட்கிறார், என்ன காரியமாக வந்தாய்? கண்டாகரணன் கேட்டான், இந்த மாதிரி மோட்சம் வேணும்னு பரமசிவனார போய் கேட்டேன், அவர் சொன்னார் உம்மிடத்துல போக சொல்லிட்டார், அதற்காகத்தான் வந்தேன் அப்படின்னா. சரி தருகிறேன்னுட்டார் பெருமாள். நீ இன்னைக்குதான் வந்திருக்க, இருந்தாலும் ஆசையா கேட்டுட்டா தரேன். இல்ல இல்ல இன்னொன்னும் உன்னிடத்துல நான் கேட்கணும்னா. என்னன்னார் பெருமாள், என் தம்பிக்கும் மோட்சத்தை கொடு. என்னுடைய தம்பி, அவனுக்கும் நீ மோட்சத்தை தரணும். தம்பிக்கு மோட்சமா? அவர் எங்கே இருக்கிறார்னு எட்டி பார்த்தாரு பெருமாள். நானே உன்னை தேடி இன்னைக்கு தான் வந்திருக்கேன், என் தம்பி வரவில்லை. வரலையா? சரி என்ன அவருக்கு தெரியுமா? என்னது ஒன்ன அவனுக்கு தெரியுமா நான் கேட்கிறேன்? எனக்கே உன்னை இன்னைக்கு தான் தெரியும், என் தம்பிக்கும் உன்னை அடியோட தெரியாது. பகவான் கேட்டார், என்னப்பா அவர் வரவும் இல்லை, அவருக்கு என்ன தெரியவும் தெரியாதுங்கிற, அப்புறம் எப்படி நான் அருள் செய்யக்கூடும்? ரொம்ப அழகா கண்டாகரணும் ஒரு விஷயம் சொன்னான். எனக்கு ஒன்ன தெரியுமோ இல்லையோ? ஆமா, என் தம்பிக்கு என்ன தெரியும், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சம்பந்தம் வேண்டும்? பகவான் யோசிச்சு பார்த்தார், இது என்ன இது புரியாத ஒரு கணக்கு போட்டு இருக்கான் இவன். என்ன சொன்ன நீ திரும்ப சொல்லுனார். பெருமானே திரும்பவும் சொல்றேன், எனக்கு ஒன்ன தெரியும், தோ ஒன்ன பார்த்துட்டேன், அதனால எனக்கு ஒன்ன தெரியும். உனக்கும் இப்ப என்ன தெரியும்? என் தம்பியை உனக்கு தெரியாது, என் தம்பிக்கு ஒன்ன தெரியாது. எனக்கு ஒன்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்? என் தம்பிக்கு என்ன தெரியும்? என்ன தெரிஞ்ச என் தம்பிக்கு ஒன்ன தெரியாது. என்னை அறிந்திருக்கிற தம்பியை நான் அறிந்திருக்கிறேன், என்ன நீ தெரிஞ்சுட்டு இருக்க. உங்களுக்கே கொஞ்சம் குழப்பமாத்தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ பேசி பகவானிடத்திலே தம்பிக்குமாக சேர்த்து அனுகிரகத்தை பெற்று விட்டான், தம்பிக்கும் மோட்சத்தை வாங்கி கொடுத்துட்டான். இப்ப இந்த ஸ்லோகம் கீழே பசுரு மனுஷ்ய பக்ஷிவான்னு சொன்னேனே, அந்த ஸ்லோகம் இந்த அர்த்தத்தை தான் சொல்றது. எவ்வவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களோட சம்பந்தம் பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் பசுக்களாக ஆகிலுமாம். பசுக்கள்னா மிருகங்கள். அவர்கள் தாவரங்களாக ஆகிலுமாம். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் நிச்சயமாக மோட்சம்ங்கிறது உண்டு. உங்களுக்கு 2 சரித்திரம் சொல்றேன். பிள்ளலோகாச்சாரியர் நம்பெருமாளை காப்பாற்றும் பொருட்டு வலசையாக பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு புறப்பட்டார். ஒரு சுமார் 48 ஆண்டுகள் ரங்கநாதனுடைய வனவாசம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 1321 23 வரைக்கும் நிறைய பிரச்சனைகள். 1323 புறப்பட்டுட்டார். ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு பகவான் கிளம்பியாச்சு. கிளம்பி எங்கெங்கோ சுற்றினார். திருப்பதிக்கு போனார், மேலக்கோட்டைக்கு போனார், பல இடங்களுக்கு பகவான் சுற்றினார். 48 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் திருவரங்கம் வந்து சேர்ந்தார். கோபனாரியன்கிறவர், செஞ்சி அரசனுக்கு வேண்டப்பட்டவனாய் இருந்த அந்த பரம பாகவதன், அவன்தான் திரும்பவும் நம்பெருமாள் திருவரங்கம் எழுந்தருள்வதற்கு ஆவன செய்தான். வைகாசி திங்கள் 17ஆம் நாள்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்திலே அந்த நாள் கொண்டாடணும்னு நிறைய சொல்லுவார்கள். அப்ப வைகாசி திங்கள் 17ஆம் நாள் அன்றைக்கு தான் திரும்பவும் வந்து சேர்ந்தார் நம்பெருமாள். 1371 நடந்திருக்கிற சரித்திரம். பிள்ளலோகாச்சாரியர் எல்லாம் நம்பெருமாள் காட்டிற்கு எழுந்தருளும் போது உடன் இருந்தார்கள். ஆனா திரும்ப வரும்போது அவர்கள் எல்லாம் பிராண வியோகத்தை செய்திருந்தனர். அதாவது பிராண வியோகமே ஆகி இருந்தது, உயிரை விட்டிருந்தனர். திரும்ப நம்பெருமாள் வந்ததே அவர்களுக்கு தெரியாது. ஐயோ பாவம், எத்தனை ஒரு சிரமமான காலம்னு பாருங்கள். அப்ப நம்பெருமாளை எழுந்துருள பண்ணி கொண்டு சுமார் 105 118 திருநக்ஷத்திரம்னு வச்சுக்கோங்க. பிள்ளலோகாச்சாரியர் 118 திருநக்ஷத்திரங்கள் வாழ்ந்தார்னு சொல்லுகிறோம். 118 வயசு நம்பெருமாளை எழுந்துருள பண்ணி கொண்டு போகிறார். ஜோதிஷ்குடின்னு இன்னைக்கும் மதுரைக்கு பக்கத்துல ஆனைமலை தொடர்ல இருக்கிற ஒரு சிறிய கிராமம். அந்த இடத்துல ஒரு குகை போன்ற ஒரு அமைப்பு இன்றும் இருக்கிறது. நம்பெருமாள் எழுந்தருளி இருந்த இடம் என்று அந்த இடத்திற்கு ஏற்றம். அந்த ஜோதிஷ்குடியிலே பகவானை பார்த்து கை கூப்பினார். ரொம்ப சிரமப்பட்டுட்டேன், உன்னை காப்பாற்றுவதற்கு என்னால் என்ற கைங்கரியங்களை எல்லாம் செய்தேன். இனிமேல் இந்த நாடு நமக்கு பொறாது, நாம் மேலுலகம் செல்ல விழைகின்றோம். பெருமானே என்னை அங்கே கூட்டிக்கொள் என்று சொல்லிக் கொண்டு பிராண தியாகம் பண்ணினார். உயிரையே விட்டார். அப்படி உசுர விடுறச்சு என்ன தெரியுமா பண்ணிருக்கார்? சிரமப்பட்டு மிகுந்த பிரயாசப்பட்டு கீழே இருக்கிற புல் பூண்டெல்லாம் தடவிண்டே உசுர விட்டாராம். கீழே இருக்கிற புல் பூண்டை எல்லாம் தடவிண்டே உசுர விட்டுருக்கார். ஏன்னு கேட்டா அங்க இருக்கிறவா சொன்னா, பசுரு மனுஷ்ய பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவ தே பிரயாசியந்தி தத் விஷ்ணோஹோ பரமபதம். அதுதான் சுவாமி, இந்த புல் பூண்டுக்கெல்லாம் கூட மோட்சம் தரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அவரால தர முடியுமான்னா, சாஸ்திரம் சொல்றது பரம பாகவதனோடைய சம்பந்தம் இருக்கிறதுன்னு சொன்னால் அன்னவர்களுக்கு நிச்சயமாக மோட்சம் உண்டு, அதனால அவர் தரக்கூடும், அவராலே முடியும் அப்படின்னு பதில் சொன்னார்கள். இன்னொன்னும் சொல்றேன், இன்னொரு சரித்திரம். மணவாள மாமுனிகள் சீடர்களோட எங்கோ எழுந்தருளிக் கொண்டிருந்தார்.
ஒரு புளிய மரத்தின் அடியில் அனைவரும் இளைப்பாறினர். அங்கே இருந்து கிளம்பிட்டா. ஒரு சிஷ்யர் பக்கத்துல வந்து மணவாள மாமன் இடத்துல சொன்னார், இவ்வளவு நேரம் நாம் இளைப்பாறுவதற்கு இந்த புளிய மரம் தானே வழிவகை செய்தது. புளிய மரத்தின் நிழல்ல தானே இளைப்பாறினோம். ஆமாம், அதற்கு என்ன அப்படின்னார் மணவாள மாமுனிகள். தேவரீர் அபிப்பிராயப்பட்டீராகில், திருவுள்ளப்பட்டீராகில் அந்த புளிய மரத்துக்கு ஏதாவது நன்மை செய்யக்கூடாதான்னு கேட்டார். மணவாள மாமுனிகள் திரும்பி பார்த்தார், ஆச்சாரியனை ஸ்மரித்தார், பகவானை தியானம் பண்ணினார். அந்த புளிய மரம் அங்கேயே இரண்டாக முறிந்து விழுந்தது. அதிலிருந்து ஒரு திவ்யமான ஜோதி புறப்பட்டதுங்கிறார். அப்ப மரத்திற்கு மோட்சம் கொடுத்திருக்கார் மணவாள மாமுனிகள். புல் பூண்டிற்கெல்லாம் மோட்சத்தை நல்கி இருக்கிறார் பிள்ளலோகாச்சாரியர். அதைத்தான் இந்த இடத்துல ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்திலே பிள்ளலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். பசுர் மனுஷ்யா என்கிற ஸ்லோகத்தையும் இதுக்கு பிரமாணமாக அனுசந்திப்பது. அப்ப இந்த பிரமாணங்களை வைத்துக் கொண்டு பார்க்கிற போது நமக்கு என்ன தெரிய வருகிறதுன்னு சொன்னால், பாகவதர்களாலே முக்கியமாக சதாச்சாரியனாலே பேருங்கிறது தெரிகிறது. பால மூக ஜடாந்தாஷ்ச பங்கவே பதிராஸ்ததா சதாச்சாரியேன சந்துஷ்டாக பிராப்னுவந்தி பராம்கதிம் அப்படின்னு ஒரு பிரமாணம். நாம ஊமையாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, ஜடர்களை போல இருந்தாலும் சரி, கண் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, நடக்க முடியாதவர்களாக ஆகிலுமாம், செவிடர்களாக ஆகிலுமாம், எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சதாச்சாரியனுடைய கருணை பார்வைக்கு நாம் இலக்கானோம்னு சொன்னால் மேலான கதியை நிச்சயமாக நாம் அடைகிறோம் என்ன இந்த பிரமாணம் முழங்குகிறது. எம்பெருமானார் சரித்திரத்துல ஒரு ஐதிஹ்யம் சொல்றேன். ஒரு நாள் மட்டத்திற்கு ஒரு ஊமை பிள்ளை, வாய் பேச முடியாத பிள்ளை வந்திருந்தான். உடையவர் அந்த பிள்ளைய கையை பிடிச்சிட்டு எங்கோ அழைத்து கொண்டு போகிறார். சுத்தி இருக்கிறவாள்லாம் பார்த்தா, என்னன்னு தெரியலையே, அந்த பிள்ளைக்கு ஏதோ விசேஷமான அனுகிரகம் இன்றைக்கு வாய்த்திருக்கிறது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுனுட்டா. உடையவர் நேர தம்முடைய அறைக்கு அந்த குழந்தையை அழைத்து கொண்டு போனார். தாம் இருக்கையிலே அமர்ந்தார். அந்த குழந்தையை கீழே அமர்த்தி தம்முடைய திருவடிகளை அந்த குழந்தையினுடைய தலையிலே வைத்து அனுகிரகம் செய்திருக்கிறார். இத கூறத்தாழ்வான் அந்த ஜன்னலோரத்துல நின்று கொண்டு அவர் பார்க்கிறார். பார்த்தவருக்கு ரொம்ப மனசுல ஒரு கிளேசம் உண்டாயிற்று. இந்த ஊமை பெத்த பாக்கியம் அடியன் பெறலையேன்னார். எம்பெருமானாருக்கு வேண்டப்பட்ட சீடன், மிகவும் அணுக்கச் சீடர். யாரை விட்டுட்டு எம்பெருமானாரால இருக்கவே முடியாதுன்னா நம்முடைய நினைவிலே நிழலாடுபவர் கூறத்தாழ்வான் தானே. அவரை விட்டுட்டு பகவானாலே ராமானுஜராலே இருக்கவே முடியாது. லக்ஷ்மணனை விட்டுட்டு ராமனாலே இருக்க போகாது. லக்ஷ்மணனுடைய அவதாரமான எம்பெருமானார், அவர் ராமனை விட்டுட்டு இருக்க மாட்டார். புரியுறதா உங்களுக்கு? ராமனால லக்ஷ்மணனை விட்டுட்டு இருக்க முடியாது. இது ராமாயணம். லக்ஷ்மணனால ராமனை விட்டுட்டு இருக்க முடியாது. இது ராமானுஜ வைபவம். ராமானுஜ வைபவத்துல லக்ஷ்மணன் தான் ராமானுஜர், அது எங்களுக்கு புரியுறது. ராமன் எங்கிருந்து வந்தார் அப்படின்னா புறத்தாழ்வான் தான் ராமர். நம்முடைய சம்பிரதாயத்துல நாம எப்படி கொண்டிருக்கிறோம்னால், லக்ஷ்மணன் ராமனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணினானா, அப்பவே ராமன் தீர்மானம் பண்ணிவிட்டாராம், இனிமேல் நாம இவருக்கு தொண்டுகளை செய்யணும். லக்ஷ்மணனை நாம் தொண்டுகள் செய்ய அனுமதிக்கல் ஆகாது. இது வரைக்கும் அவர் பண்ணிவிட்டார், இனிமே நாம தான் பண்ணணும். அதனாலதான் அடுத்த அவதாரத்துல லக்ஷ்மணன் பலராமனாக பிறந்தான். பகவான் கண்ணனாக பிறந்து அந்த பலராமனுக்கு வேண்டிய கைங்கரியங்கள் எல்லாம் செய்தார். அதே போலத்தான் லக்ஷ்மணன் ராமானுஜராக தோன்றிய போதும், அப்போதும் என்ன ஆச்சு? ராமானுஜராக தோன்றிய போது பகவானே 2 உருவங்களை எடுத்துக்கொண்டார். அவரே முதலியாண்டானாகவும் அவதரித்தார், அவரே கூறத்தாழ்வானாகவும் அவதரித்தார். அங்கனம் அவதரித்து அனைத்து கைங்கரியங்களையும் எம்பெருமானாருக்கு செய்தார்கள். அப்ப இப்ப சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருப்பாருங்க. லக்ஷ்மணனை விட்டு பிரிந்து ராமனாலே இருக்க போகாது, அது ஸ்ரீராமாயணம். அதே போல லக்ஷ்மணனுக்கு ராமனை விட்டு இருக்க முடியாது, அது ராமானுஜ வைபவம். கூறத்தாழ்வான் விட்டு இருக்கவே முடியாது, அத்தனை முக்கியமானவர் தான். அந்த கூறத்தாழ்வான் தான் அழுகிறார், இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே, அந்த ஊமை பெத்த பாக்கியம் பேரு அடியேன் பெறவில்லையே அப்படின்னு நினைச்சுண்டார். பக்கத்துல போய் நம்மள போல ஒருத்தர் இருந்தார். அவர் போய் சொன்னார், சுவாமி நீர் கேட்டா இப்ப எம்பெருமானார் செய்து விட மாட்டாரா? அந்த அனுகிரகத்தை உமக்கு பண்ணிவிட மாட்டாரா? அதுக்கு அவர் பதில் சொன்னார், அந்த ஊமை கேட்டா அனுகிரகம் பண்ணார். இதுதான் நிருகேத்துகமான கிருபை. எந்த ஒரு காரணத்தையும் பற்றி வாராத அனுகிரகம், இன்ன காரணம் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை அந்த ஊமையின் பால் பொழிந்தார் ராமானுஜர். இப்ப நான் கேட்டு பெற்றேன்னால் என்ன இருந்தாலும் கேட்டு பெற்றதுங்கிறது கொஞ்சம் தரம் தாழ்ந்ததாகத்தானே கருதப்படும். கேளாமல் கிடைப்பதற்குத்தானே ஏத்தம்ங்கிறது அதிகம். அதுதான் இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்ல வந்திருக்கிற விஷயம். பால மூக ஜட அந்தாஷ்ச,
பங்கவே பதிராஸ்ததா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யஸ்ய பிரசாத கலையாக பதிரஹா ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மின்னு ஆள வந்தார். தேவப்பெருமாளை பத்தி உயர்வாக பாடியிருக்கிறார். நீங்கள் செவிடர்களோ அல்லது ஊமைகளோ நடக்க முடியாதவர்களோ கண் தெரியாதவர்களோ எப்படிப்பட்டவரேனும் ஆகுக, தேவப்பெருமாளுடைய கருணை பார்வையிலே ஒரு துளி நம் பேர்ல பட்டதுன்னு சொன்னால் அப்போதே துன்பம் துயரமெல்லாம் தீரப்பெற்றவர்களாக நாம் ஆகிடுவோம் என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார். அப்ப ஆச்சாரிய அனுகிரகத்திற்கு நாம் பாத்திரபூத்தர்களாக ஆனோம்னால் நம்முடைய குறைகள் தீரப்பெற்றவர்களாகி மேலான ஸ்தானத்தை நாம் பெற்றே விடுவோம். இந்த பிரமாணத்தையும் நினைவுல வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரியாபிமானம் ஒழிய கதி இல்லை என்று பிள்ளை பல காலம் அருளி செய்ய கேட்டிருக்கையாயிருக்கும். நம் பிள்ளை அடிக்கடி சாதிப்பராம். என்ன சாதிப்பர்னா, சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு, இந்த ஜீவன் நான்கிற எண்ணத்தோட செருக்கி திரிகிறான். ஒரு அகங்காரத்தோட சுத்திட்டு இருக்கான். நானே ஈஸ்வரன், நான் தான் பெரியவன், ஈஸ்வரோகம் அப்படின்னு செருக்கி திரிகிறான். அப்படி செருக்கி திரிஞ்சா ஒருத்தருக்கு பிடிக்காது. யாருக்கு? பகவானுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் தானே பகவான். இப்ப பகவானுக்கு எதிர நான் நின்று கொண்டு நான் தான் பகவானால் பகவான் அதை பொறுக்க இல்லான், பகவானால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவன் என்ன செருக்கி திரிகிறானே, அகங்காரத்தோட இருக்கிறானே, ஆணவம் மிக்கவனாக இருக்கிறான். அப்படிங்கிறதுனாலே இவனுடைய அபிமானத்தாலே, நல்ல அபிமானம்னா இங்க அகங்காரம், நம்முடைய அகங்காரத்தாலே இவன் நம்முடையவன் என்று பகவான் அபிமானிக்கைங்கிற அந்த நிலைமை இருக்கு பாருங்க, அந்த நிலைமையிலிருந்து நாம் வழுவினவர்களாக ஆகிவிடுகிறோம். அதாவது நாம் அபிமானத்தோட இருந்தோம்னால் இவன் நம்முடையவன்கிற அபிமானத்தை பகவான் நம்மிடத்திலே வைக்க மாட்டான். நாம அபிமானத்தை விடணும், அகங்காராதிகளை விட வேண்டும். கபீர்தாசர் ரொம்ப அழகா சொல்லுவார், நம்ம மனசு இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒரு சின்னஞ்சிறிய சந்துங்கிறார். அந்த சின்னஞ்சிறிய சந்துல 2 பேரெல்லாம் இருக்க முடியாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும். ரொம்ப அழகா சொல்றார், நீ ஆணவம் அகங்கார மமகாரங்களை வச்சுட்டாயானால் அங்க பகவான் வருவதற்கு வழியே இல்லை. நான் சொன்னேன், அவரும் இருக்கட்டும், என்னுடைய அகங்காரமும் ஒரு ஓரமா இருக்கட்டுமே, என்னுடைய அகங்கார மமகாரங்கள் அவைகளும் ஒரு ஓரமாக இருந்து விட்டு போகட்டுமே என்னால் அவர் சொல்றார், இல்ல இல்ல, அவன் இருக்கணும்னா இவைகள் இருக்கக்கூடாது, இவைகள் இருக்குமாகில் அவன் இருக்க மாட்டான். நீ யார வெளியேற்றணும்னு நீயே முடிவு பண்ணு. விவேகிகளாயிருக்கிறோம்னால் அகங்கார மமகாரங்களை தொலைச்சுட்டு பகவானை வைத்துக் கொள்ளுவோம். அவிவேகிகள் என்ன பண்ணுவா, எம்பெருமான வெளியில தள்ளிவிட்டு அந்த சின்னஞ்சிறிய பொந்திலே சந்திலே அகங்கார மமகாரங்களை குடியேற்றி விடுவார்கள். அது தப்பு, அது பண்ணவே கூடாது. அப்ப 2 பேர்ல ஒருத்தர் தான் இருக்க முடியும். தீய குணங்களை வச்சுக்கணுமா இல்ல பகவானை வச்சுக்கணுமா, முடிவு செய்து கொள்ளுங்கோள் அப்படின்னு காட்டுறார். அதைத்தான் பிள்ளலோகாச்சாரியர் சொல்றார், சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு ஏது கதினால் ஆச்சாரியாபிமானம் ஒழிய கதி இல்லை. இவனை யார் மன்னிக்க கூடும்? பகவான் சுலபத்துல மன்னிப்பாரான்னு தெரியாது, ஆனா ஆச்சாரியன் அவர் மன்னித்தே விடுவார். இப்ப பகவானுக்கு ஆச்சாரியனுக்கு இருக்கிற வாசி பாருங்க, வேறுபாடு. பகவான் நம்ம இந்த உலகத்திலேயும் வைத்தாலும் வைக்கக்கூடும், மேலான நல்லுலகம் மோட்சத்தை தரவும் கூடும். அதை கொடுத்தாலும் கொடுப்பார், இங்கே வச்சாலும் வருவார். அவர் என்ன பண்ணுவாரும் தெரியாது. சுவாமி ரொம்ப மூடி அப்படின்றோம் இல்லையோ. சில பேரை பத்தி சொல்றச்சு என்ன சொல்றோம், அவர் மூடு எப்ப எப்படி இருக்கும்னே தெரியாது. திடீர்னு நன்னா சிரிச்சு பேசுவார், திடீர்னு பார்த்தா அன்னைக்கு சிரிச்சு பேசினவர் இவராங்கிற அளவுக்கு என்னமோ கடுகடுன்னு இருந்தார். என்ன எப்படின்னே புரிஞ்சுக்கல, என்ன காரணம்னு புரியல நமக்கு. சொல்றோமா இல்லையா? கிட்டத்தட்ட பகவான் அப்படித்தான். அனுகிரகம் பண்ணாலும் பண்ணிடுவார், பண்ணலனாலும் பண்ண மாட்டார். சுதந்திரன், யார் போய் அவரை கேட்கறது? ஆனா ஆச்சாரியனுக்கு பிடிச்சு தள்ளலாம் தெரியாது. பகவானுக்கு சம்சாரத்திலும் நம்மை வைத்திட தெரியும், மோட்சத்தையும் தந்திட தெரியும். ஆச்சாரியனுக்கு நமக்கு மோட்சம் தரத்தான் தெரியும். சம்சாரத்திலே வைப்பதற்கு ஆச்சாரியன் அந்த விஷயத்தை அறியாதவர், வைக்க தெரியாதவர் அப்படிங்கிறது விஷயம். அப்ப ஆச்சாரியாபிமானம் ஒழிய நமக்கு கதி இல்லை. சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு, இந்த ஜீவனுக்கு ஆச்சாரியாபிமானம் ஒழிய கதி இல்லை என்று பிள்ளை பல காலம் அருளி செய்ய கேட்டிருக்கையாயிருக்கும். ஒரு தடவை 2 தடவை இல்ல, அடிக்கடி நம்பிள்ள இதை சொல்லிட்டே இருப்பார் அப்படிங்கிறது விஷயம். எல்லா வேதங்களையும் எல்லா சாஸ்திரங்களையும் எல்லா ஆழ்வார்கள் பிரபந்தங்களையும் எல்லா ஆச்சாரியர்கள் பாசுரங்களையும் பார்த்த விடத்து ஒரு வைஷ்ணவனுடைய நிலை நின்ன ஆச்சாரியாபிமானம் ஒழிய மோக்ஷோபாயமும் இல்லை, நிலை நின்ன பாகவத அபச்சாரம் ஒழிய மோக்ஷ விரோதியும் இல்லை. போட்டு உடைச்சுட்டார். ரொம்ப அழகா விஷயத்த சொல்லிட்டார் பாருங்க. அத்தனை வேதங்களையும் பார்த்தாச்சு, அத்தனை சாஸ்திரங்களையும்
உற்று நோக்கியாச்சு. எல்லா ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களையும் நன்னா நாங்க விமர்சனம் பண்ணி பார்த்தாச்சு. எல்லா ஆச்சாரியர்களுடைய பாசுரங்களையும் கண்டாயிற்று. இது எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சின்றது என்ன அப்படின்னால், ஒரு வைஷ்ணவனுடைய நிலநின்ன ஆச்சாரியாபிமானம் ஒழிய மோட்சத்திற்கு உபாயம் மத்தொன்னு கிடையாது. ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் மோட்சத்தை அடைய விரும்புகிற முமுட்சுன்னு சொன்னால், ஒரு ஆச்சாரியனாலே அபிமானிக்கப்பட்டிருக்கை அதை காட்டிலும் மேலான இன்னொரு கதி கிடையாது, உபாயம் கிடையாது. இதெல்லாம் எங்கேருந்து தெரிஞ்சுண்ட? எல்லா சாஸ்திரங்களையும், எல்லா வேதங்களையும், எல்லா ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களையும், எல்லா ஆச்சாரியர்களுடைய பாசுரங்களையும், அதாவது அவர்களுடைய வியாக்கியான கிரந்தங்கள், ரகசிய கிரந்தங்கள், இதெல்லாம் பார்த்த விடத்து தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னால், ஒருவனுடைய முன்னேற்றத்திற்கு, ஒருவனுடைய நற்கதி பயணத்திற்கு ஆச்சாரியாபிமானத்தை விட சிறந்த உபாயம்ங்கிறது கிடையாது. அடுத்தது இன்னொன்னு சொன்னா, நிலநின்ன பாகவத அபச்சார மொழிய மோட்ச விரோதியும் இல்லை. மோட்சத்தை அடையறதுக்கு என்ன வேணும்னு பார்த்துட்டோம். அந்த மோட்சத்திற்கு தடையாக இருப்பது எது? அதை நாம தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? மோட்சத்திற்கு தடையாக இருப்பதுங்கிறது பாகவத அபச்சாரம். ஒரு அடியவனிடத்திலே நாம் அபச்சாரப்பட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு நற்கதிங்கிறது ஏற்படவே செய்யாது. வீரசுந்தர பிரம்மராயன்னு ஒரு ராஜா. அந்த ராஜா குரத்தாழ்வானிடத்துல ஆட்பட்டிருந்தவர். ஆனா குரத்தாழ்வானுடைய திருமகனார் பராசர பட்டர் இடத்துல அவனுக்கு ஏதோ வெறுப்பு ஏற்பட்டு போச்சு. குரத்தாழ்வானுடைய தேவிகளுக்கு இது ரொம்ப பெரிய கவலை. அவள் சொல்லுகிறாள், இந்த வீரசுந்தர பிரம்மராயன் ஆச்சாரிய புத்திரரிடத்திலே இந்த மாதிரி அபச்சாரப்பட்டு தன்னுடைய ஆத்ம நாசத்தை தானே தேடிக்கொண்டானே அப்படின்னு அடிக்கடி கவலைப்படுவலாம். அப்ப என்ன விஷயம்னு சொன்னால், ஆச்சாரியாபிமானத்தை விட சிறந்த மோட்சோபாயம் கிடையாது. பாகவத அபச்சாரத்தை விட ஒரு மோட்ச விரோதியும் கிடையாது. அப்ப எப்போதும் நாம செய்ய வேண்டியது என்ன? ஆச்சாரியனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வாழ்ந்திடுகை. அதை நிச்சயமா பண்ணணும். பாகவத அபச்சாரம்ங்கிறத செய்யாமல் இருக்கை, அதுவும் ரொம்ப முக்கியம் என்று காட்டுகிறார். ஈஸ்வரனை பற்றுகை கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி, ஆச்சாரியனை பற்றுகை காலை பிடித்து காரியம் கொள்ளுமோ பாதி. ஏன் நேர பகவானை பற்றக்கூடாதா சுவாமி? அவருக்கு எனக்கு இருக்கிற சம்பந்தம் தான் அனாதின்னு சொன்னீரே. அவரும் என்றென்றைக்கும் இருக்கிறவர், நானும் என்றென்றைக்கும் இருக்கிறவன், இந்த ஆத்மா அவரோட சொத்து, இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறே. அப்படி இருக்கும்போது நேராக அவரை பற்றினால் என்ன? அதுக்குதான் பிள்ளலோகாச்சாரியர் சொல்றார், நேரா பத்துறத பத்தி நீ பேசுறியா? நேராக பற்றலாம். நேர பகவானை பற்றுவதுங்கிறது காலை பிடிச்சுண்டு ஒத்தாசை கேட்கறா கையை பிடிச்சுண்டு ஒத்தாசை கேட்கறா போல. மாத்தி சொல்லிட்டேன், காலை பிடிச்சுட்டு இல்ல, கையை பிடித்து கொண்டு ஒத்தாசை கேட்கறா போல. ஒருத்தர்கிட்ட, சுவாமி ஒரு 1000 ரூபாய் கொடு சுவாமி, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கையை பிடிச்சுட்டு கேட்டேன்னால் கையை உதறி விட்டு, போம் சுவாமி உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்படித்தான் கேட்பீரா வந்து அப்படின்னு உதறிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதே காலை கெட்டியா இருக கட்டி கொண்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, யார் மனசும் இழகி விடும். இன்னொன்னு அவர் யோசிப்பார், இப்ப இவர் கேட்ட 1000 ரூபாய் கொடுத்துருவோம், ஏன்னா நாம இவர்கிட்ட இருந்து நம்மை விலக்கி கொண்டு போவதற்கு எத்தனைத்தோம் முயற்சி செய்தோம்னு சொன்னால், முயன்றோம் என்றால் என்ன ஆகும்? இடறி கீழே விழுவோம். அது 10,000 ரூபாய்க்கு செலவு வைக்கும். 1000 ரூபாய்க்கு பார்க்க போய் 10,000 ரூபாய் செலவை நான் கொண்டு வரதுக்கு விருப்பப்படலை, கேட்கிற 1000 கொடுத்துருவோம். இப்ப பகவானை பிடித்து கொண்டு நாம ஏதேனும் கேட்பதுங்கிறது அவர் கையை பிடிச்சுட்டு ஒத்தாசை கேட்கிறா போலே உதறி விட்டு அவர் போகக்கூடும். அதே ஆச்சாரியனை பற்றினோம்னு சொன்னால் அது காலை பிடித்து காரியம் கொள்ளுமோபாதி என்று அழகாக நமக்கு பிள்ளலோகாச்சாரியர் காட்டி கொடுக்கிறார். அதனால ஆச்சாரியனை பற்றுகை அதுதான் சிறந்தது. குருரேவ பரபிரம்ம, குருரேவ பரந்தனம், குருரேவ பரக்காம, குருரேவ பராயணம், குருரேவ பரா வித்யா, குருரேவ பராகதிஹி, யஸ்மாத் ததுபதேஷ்டாசௌ தஸ்மாத் குருதரோ குரு, குருரேவ பரம் பிரம்ம. குருவை காட்டிலும் மேலான தெய்வம் இல்லை, குருவை காட்டிலும் மேலான தனம் இல்லை, குருவை காட்டிலும் மேலான ஆசை இல்லை, குருவை காட்டிலும் மேலான வழிகாட்டி நமக்கு கிடையாது. எப்போதும் அனுசந்திக்க உரியவர் மற்றொருத்தர் கிடையாது. குருவை காட்டிலும் மேலான வித்யை கிடையாது, குருவை காட்டிலும் மேலான கதியும் கிடையாது. யஸ்மாத்து தது உபதேஷ்டாசௌ தஸ்மாத்து குருதரோ குருஹு. எல்லார காட்டிலும் பெரியவர் பெருமாள். அந்த பெருமாளையே நமக்கு அறிவிக்கிறவர் ஆச்சாரியர் தானே. நேத்து ஒரு சிஷ்யர் ஒருத்தர் ஒரு சந்தேகம்னு கேட்டிருந்தார். அழகான கேள்வி கேட்டார். அடியேன் சொன்னேன், நீங்கள் ஆச்சாரியனை மறந்தாலும், நீங்கள் ஆச்சாரியனை நினைவிலே கொண்டிருந்தாலும் அது பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடாது. நீங்க ஆச்சாரியனை மறக்க கூடாது, அதை சொல்றேன். இருந்தாலும் நீங்கள் ஆச்சாரியனை மறந்துட்டா கூட உங்களை ஆச்சாரியன் மறவாமல் இருக்கிறார்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயம் பேரு உண்டு அப்படின்னு சொன்னேன்.
அந்த சீடர் என்ன தெரியுமா கேள்வி கேட்டார்? சுவாமி, ஆச்சாரியருக்கு சிஷ்யர்கள் பல பேர் உண்டு. அத்தனை பேர்ல நம்மள எப்படி அவர் ஞாபகம் வச்சுப்பார்? ஆயிரக்கணக்கான பேர்கள்ல நம்மள ஞாபகம் வச்சுப்பாரான்னால் கஷ்டம்தான். ஒருத்தரா பேரு ஊரெல்லாம் தெரிஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். முகத்தை நினைவுல வைத்துக் கொள்வது கூட கஷ்டம்தான். அடிக்கடி போயிட்டு இருந்தா தானே நினைவுல இருக்கும். நாம ஏதோ சமாசிரயணம் பண்ணி கொண்ட அன்றைக்கு ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு தடவை சேவிச்சேன், அப்புறம் இன்னைக்கு தான் சேவிக்கிறேன்னா அவர் ஞாபகம் வச்சுப்பாரா? ஞாபகம் வைத்துக் கொள்வதுங்கிறது இயலாத காரியம். அப்படி இருக்கும்போது அவருடைய அபிமானம் நமக்கு எப்படி கிட்டும்? நியாயமான கேள்வி. ஆனா ஆச்சாரியன் பாருங்கோ, தம்மிடத்திலே வந்தவர் வராதவருங்கிற வாசி அறியாதவராக அவர் இருப்பார். எல்லாருக்காகவும் பிரார்த்திக்கிறவரா அவர் இருப்பார். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, லோகா சமஸ்தாக சுகினோ பவந்துன்னு சொல்றோம் இல்லையோ, அத்தனை பேருக்காகவும் அவர் பிரார்த்திக்கிறார். சிஷ்ய சமூகத்துக்காகவே அவர் வேண்டுகிறார். அப்படி எல்லோருக்காகவும் அவர் வேண்டும் போது, நீங்கள் முகமறியாதவராக இருந்தாலும் உங்களையும் சேர்த்தே அவர் தம்முடைய பிரார்த்தனையிலே கொள்கிறார். உங்களுடைய ஆன்ம நன்மைக்காகவும் அவர் பாடுபடுகிறார். இந்த சம்ஸ்தானத்தினுடைய சம்பந்திகள், அது மഠமாக இருக்கலாம், ஒரு திருமாளிகையா இருக்கலாம், இந்த மഠத்தினுடையவோ அல்லது சம்ஸ்தானம் இந்த திருமாளிகையினுடையவோ சிஷ்ய வர்க்கங்கள் எங்கிருந்தாலும் சரி, அவர்கள் அத்தனை பேரும் நற்கதியை பெற்று உய்ய வேண்டும். வாழற நாள் வரைக்கும் சௌக்கியமாக வாழ வேண்டும். இங்கே வாழ்க்கை முடிந்த பிற்பாடு மேலான நல்லுலகம், அந்த பரமபதத்தையே அவர்கள் கிட்ட பெற வேண்டும் அப்படின்னு தானே ஆச்சாரியர் பிரார்த்திக்கிறார். அப்ப எல்லாரையும் அவர் அபிமானிக்கிறாருங்கிறது தான் பொருள். இது ஒன்று சொன்னேன். அடுத்தது அந்த பிள்ளை இன்னொரு அழகான கேள்வி கேட்டார். ஆச்சாரியனை எல்லாம் தெரிந்தவர்னு சொல்றோமே சுவாமி, எல்லாம் நிச்சயமா தெரிஞ்சவர், பகவான எல்லாம் தெரிஞ்சவர்னு சொல்றோம், அது பொருந்தும். எஸ் சர்வஜா சர்வவித்து, அனைத்தும் அறிந்தவன் பெருமான். ஆச்சாரியர் இப்படி கேட்கறனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கோன்னு அந்த பிள்ளை ஆரம்பிச்சார். என்ன தெரியுமா சொன்னார்? ஆச்சாரியன்னு ஒரு மனுஷன் தானே, எல்லாரையும் அவர் நல்லா தெரிஞ்சுன்ற முடியுமா அப்படின்னு சொன்னேன். ஆச்சாரியனை மனுஷன்னு முதல்ல நாம எண்ணவே கூடாது, அது பெரிய தவறு. அது இருக்கட்டும். ஆனா கேள்வி கொஞ்சம் லாஜிக்கலா பார்த்தா சரியா இருக்கு. பிராக்டிக்கலா பார்த்தா எல்லாம் தெரிஞ்சவர்னு ஆச்சாரியனை எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னு சொன்னேன். எல்லாம் தெரிஞ்சவர் பெருமான். அந்த எல்லாம் தெரிஞ்ச பெருமானுக்கும் அவன் பெருமை தெரியாது. அவன் பெருமை தெரிஞ்சவர் உண்டுன்னா ஆச்சாரியர் ஒருத்தர் தான். எல்லாம் தெரிந்த பெருமானுக்கும் அவன் பெருமை தெரியாது. அவன் பெருமையை நன்கு அறிந்திருப்பவர் ஆச்சாரியர். அப்ப இப்படி வச்சுக்கோங்க, எல்லாம் தெரிந்தவனான பெருமானை எவர் ஒருத்தர் நன்கு அறிந்தவராக இருக்கிறாரோ அவர் சர்வஜர். இந்த பெருமை பகவானுக்கே கிடையாதுன்னு கீழே சொன்ன நூல்லையோ. அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் பெருமை தெரியாது. ஆனா அவர் பெருமையையும் அவரையும் அறிந்திருக்கிறார் ஆச்சாரியர். அதாவது பகவானையும் அறிந்திருக்கிறார், பகவானுடைய பெருமைகளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால், எம்பெருமானுடைய பெருமைகளையும் தெரிந்து வைத்திருக்கிறார்னால், அப்ப சர்வஜரை காட்டிலும் மேலான சர்வஜர் ஆச்சாரியர் தான் என்று தேறுகிறதா? இந்த வகையினாலே அவர் சர்வஜர் ஆகிறார். அந்த ஆச்சாரியன் தான் நமக்கு மேலான வித்யை, மேலான உபாயம். யஸ்மாத்து தது உபதேஷ்டாசௌ தஸ்மாத்து குருதரோ குருஹு. எல்லார காட்டிலும் விஞ்சிய புகழ் படைத்தவர் அவர்தான். எல்லார காட்டிலும் மேலானவர் அவர்தான். பகவானை காட்டிலும் மேலானவர். அம்பொன் அரங்கருக்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் திவம் மன்னும் அல்லது உம்பர் திவம் என்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டும் அவனன்னோ ஆச்சாரியன். அழகான பாசுரம். அம்பொன் அரங்கர், செம்பொனரங்கர், அம்பொனரங்கர், அந்த தென்னரங்கர், அவருக்கும் இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை காட்டி விரோதி வர்க்கம் என்னென்னு காட்டி உம்பர் திவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டும் அவனன்னோ ஆச்சாரியன். மேலான வைகுந்தத்திற்கு அங்குத்தை வாழ்ச்சிக்கு சரியான வழியை எவனொருத்தன் காட்டுகின்றானோ அவனைத்தான் ஆச்சாரியன்னு நாம சொல்லுகிறோம். அஞ்சு பொருளும் அளித்தவன் பால் அன்பிலார் நஞ்சில் மிக கொடியார் நாம் சொன்னோம். அருளாள பெருமானார் பாடுறாருன்னு நினைக்கிறேன். அஞ்சு பொருளும் அளித்தவன் பால் அன்பிலார். அஞ்சு பொருளும் அளித்தவன் நமக்கு, அதாவது அர்த்த பஞ்சக ஞானத்தை எவனொருத்தன் கொடுத்தானோ அவனிடத்துல நமக்கு அன்பில்லைன்னு சொன்னால் நஞ்சில் மிக கொடியார் நாம் சொன்னோம். நஞ்ச காட்டிலும் நாம கொடியவர்கள் என்று கருதத்தக்கவர்களாக ஆகிவிடுவோம். அதனால ஆச்சாரியனே நமக்கு எல்லாம். அந்த நிட்டையிலே வாழ்ந்தவர்கள்னா அதைத்தான் மதுர கவி நிட்டை அப்படின்னு கொண்டாடுகிறோம். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு பாசுரம். கண்ணினுன் சிறுத்தாம்புன்னு பாடியிருக்காரா? அதுல அழகா சொல்லிட்டாரு பாருங்க. கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு கண்ணனை பத்தி பாட ஆரம்பிச்சார். நம்பெருமாளுக்கு கொள்ளை ஆனந்தம். புதுசா ஒரு ஆழ்வார் புறப்பட்டு இருக்கார், கண்ணன்னு என்னை பத்தி தான் பாடுறார், அவர்கிட்டையும் பாட்டை வாங்கிட்டு வந்துவிட வேண்டியதுதான் புறப்பட்டார். என்னப்ப நில்லுன்னுட்டார் மதுரகவி ஆழ்வார்.
என் அப்ப நில்னு பாசுரம் இருக்கு இல்லையோ, என் அப்ப நில், நான் ஒன்ன பாடலப்பா, நீ என்னமோ குடுன்னு ஓடி வரியே, நான் உனக்கு ஒன்னும் இப்ப பாட்டெல்லாம் தரப்போறது இல்லை. இல்லையே கண்ணனும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், சொன்னேன் ஒன்னதான் சொன்னேன், ஆனா இரு உனக்கு பாட்டு பாடல, பாட்டு கொடுக்க போறது இல்ல. என் அப்பனில் அப்படிப்பட்டவனான அந்த கண்ணனை காட்டிலும் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே, அந்த கண்ணனை காட்டிலும் நம்மாழ்வாருடைய திருநாமங்களை சொல்லும் போது மட்டும்தான் என்னுடைய நா இன்னமும் தேனாக தித்திக்கிறது, என்னுடைய நாவிலே தேனூறுகின்றது. உடனே நான் கேட்டேன், நம்மாழ்வார் குருகூர் நம்பி சுவாமி, நானும் தான் சொன்னேன், என் நாக்குல அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு ஒரு ஃபீலிங்கும் வரலையே, தேன் ஊறரா போல இல்லையே. என்ன ஆழ்வார் சொன்னார், பாட்ட நன்னா கேளு, நம் நாவுக்கே உன்னாவுக்கே எல்லாம் நான் பாடல, என்னாவுக்கேன்னு பாடியிருக்கேன். என்ன போட அந்த பாவ சுத்தியோட பாவத்தோட நீங்களும் பாடினீர்களாகில் உங்களுக்கும் நிச்சயமாக நான் தித்திக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லுகிறார். அப்ப பகவானை காட்டிலும் ஆழ்வார் வேண்டப்பட்டவர் என்று மதுர கவிகள் அறுதியிட்டார் போலே, பெரியாழ்வாராலே பகவல்லாபம் என்று ஆண்டாள் அவள் அறுதியிட்டா போலே, வடுக நம்பிய போலே சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் முன்னோடி ஒருத்தர் சத்ருகுணாழ்வான் இருக்கார். அவர் பரதன் தான் எல்லாம்னு வாழ்ந்தவர், ராமனே அவருக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். அப்படி பரதனுக்காகவே ஆட்பட்டிருந்தவர். அந்த கிரமத்துல பரதனை போலே, மதுரகவி ஆழ்வாரை போலே, ஆண்டாளை போலே, வடுக நம்பிய போலே, ஆச்சாரியனே எல்லாம் என்று வாழ்ந்திடுகை திருமலை அனந்தாழ்வான போலே, இப்படி அத்தனை பேரும் ஆச்சாரியன்தான் எல்லாம் என்று அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனாலே ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்கி வாழ்ந்திடுகை அதுவே நமக்கு சிறப்பை தரும் என்பது காட்டப்படுகிறது. அதத்தான் இத்தனை நேரமும் நாம் அனுபவித்து மகிழ்ந்தோம். ஆச்சாரியாபிமானத்திலே ஒதுங்கி வாழ்ந்திடுகைன்னு சொன்னால் அவர் நம் பயல் அழியல் நம் பையல் என்று நம்மை அபிமானிக்க வேண்டும். அந்த அபிமானத்தை நாம சம்பாதிச்சுட்டோம்னு சொன்னாலே ஈஸ்வரானுகிரகம்ங்கிறது நமக்கு நிச்சயமாக ஏற்படும். அதனை ஒருவராலும் தடுக்க முடியாதுங்கிறது தான் விஷயம். அப்ப ஆச்சாரியனே எல்லாம் என்றிருங்கோள், அவரை விட நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் இன்னொருத்தர் நிச்சயமாக கிடையாது. மற்றொருத்தர் நமக்கு எந்த நன்மையும் செய்ய போகாது. ஆச்சாரியன் செய்யும் நன்மைக்கு ஈடாக நாம் அவருக்கு பிரத்யுபகாரமா என்ன செய்ய முடியும்? ஒருத்தரை கேட்டேன், அவர் பண்ற நன்மைக்கு பிரத்யுபகாரமா நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா, சுவாமி போன மாசம் கூட 1,00,000 ரூபாய் கொடுத்தேன் சுவாமின்னார். நீ 1,00,000 ரூபாய் இல்ல, கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, நீ இந்த உபய விபூதியை போல 4 விபூதிகளை உண்டாக்கினாலும் சரி, 2 ஈஸ்வரர்கள் உண்டானாலும் சரி, அப்போதும் கூட ஆச்சாரியன் பண்ணி இருக்கிற உபகாரத்துக்கு தோற்று பிரத்யுபகாரமாக உன்னாலே எதுவுமே செய்ய முடியாது. அத்தனை கனத்த உபகாரத்தை அவர் செய்திருக்கிறார். இதுதான் சாஸ்திரங்கள் நமக்கு அறிவிக்கின்ற உண்மை. இந்த பேருண்மையைத்தான் சாஸ்திரங்கள் பறைகின்றன. அப்ப ஆச்சாரியனே அனைத்தும், ஆச்சாரிய வைபவம் சொல்லிக்கொண்டே போகலாம். வேதாந்த தேசிகன் ஒரு இடத்துல சொல்றார், ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாம்ன மன்யாமகேங்கிறார். ஆச்சாரியனுக்கு சமமாகவோ ஆச்சாரியனை காட்டிலும் மேம்பட்டவராகவோ பிரிதொருவரை கொள்ளேன்கிறார். வேற யாரும் இருக்கவே முடியாதுன்னா ஆச்சாரியன்னா ஆச்சாரியன் தான். அவருக்கு சமமும் ஒருத்தரும் கிடையாது, அவரை காட்டிலும் மேம்பட்டவரும் ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிறார். வேதமே சொல்றது, யோமா ததாதி சயிதேவ மாவாஹ, எவனொருத்தன் பகவானை நமக்கு பெற்று தருகின்றானோ அவன் பகவானை காட்டிலும் மேம்பட்டவன், பகவானை காட்டிலும் அறப்பெரியவன் என்று சாஸ்திரங்களும் உத்கோஷிக்கின்றன. ஆக ஆச்சாரிய வைபவம்ங்கிறது அவாங்மனச கோச்சரம்னு சொல்ல வேண்டும். வாக்கிற்கும் மனத்திற்கும் எட்டாத வைபவம் ஆச்சாரிய வைபவம். அந்த ஆச்சாரிய வைபவத்தை அன்பர்களான உங்கள் அனைவர்களுடைய கட்டளைக்கு சேர, நியமனத்திற்கு சேர இந்த கோஷ்டியிலே சில வார்த்தைகள் விண்ணப்பம் பண்ணும்படியான பேற்றினை பெற்றேன். ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வானமாமலை மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமி, அந்த சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவத்தை முன்னிட்டு 31ஆம் பட்டம் சுவாமி வர்த்தமான சுவாமி, அந்த சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவத்தை முன்னிட்டு இந்த உபன்யாச தொடர் சுவாமியினுடைய சிஷ்ய வர்க்கத்தினரால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு சுமார் 22 உபன்யாசங்கள் நடைபெற்றதாக கீழே அறிவிப்பிலே அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அதனாலே அந்த உபன்யாச தொடரிலே அடியேனும் பங்கு கொண்டு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்பது உங்கள் அனைவர்களுடைய நியமனம்.
அந்த நியமனத்திற்கு சேர ஆச்சாரிய வைபவம்ங்கிற தலைப்பிலே திருக்கார்த்திகை நன்னாளிலே சில வார்த்தைகள் விண்ணப்பிக்கும்படியான பேத்தினை பெற்றேன். இந்த பாக்கியத்தை நல்கியமைக்காக என்றென்றும் அடியேன் கடப்பாடுடையேன், நன்றி கடமைப்பட்டுள்ளேன். அடியனுடைய நன்றிகளும் பிரணாமங்களும் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. எப்போதும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம்ங்கிறது உங்களுக்கு எப்போதும் கிட்டக்கடவது என்று அதனையே பிரார்த்தனையாக வைத்து குத்தம் குறைகளை பொறுத்தருள பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். அடியேன் ராமானுஜதாசன் சுவாமன். அற்புதம் சுவாமன். பயங்கர பரமபாகியம். ரவி சுவாமன் ஆன்லைன்ல இருக்கல? அடியேன் இருக்கேன் சுவாமி. அடியேன் கொஞ்சம் இருட்டா இருக்கா? வெளியில இருக்கேன். அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் பேர் ரவி மாடபூஷி. லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்துல இருக்கேன். சுவாமி இன்னைக்கு அற்புதமா ஆச்சாரிய வைபவம் என்ற தலைப்புல நமக்கு எல்லாருக்கும் ஒரு உபன்யாசம் கொடுத்தார். அதுல முதல்ல விஷயம், விஷயி, கர்த்தா, நம்மளுக்கு எல்லாம் புருஷகாரம் பண்ற அம்மா, தாயார், பாகவதா இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுவாமி இந்த குரு, ஆச்சாரியன். ஆச்சாரியன்னா யாரு? சதாச்சாரியன். நமக்கு பேர் கொடுக்கிற சதாச்சாரியன். அதுக்கப்புறம் பல உதாரணங்கள் சொன்னார். திருப்பாவையில இருந்தோ, ஆண்டாளம்மாவோ, பரமாச்சாரியாரோட ஸ்தோத்திர ரத்னமோ, இல்லைன்னா கண்டாகரணமோ பல இது சொல்லிட்டு ஆச்சாரியன் தான் நம்மளை விட்டு கைவிட மாட்டார். வேற யார் விட்டாலும் ஆச்சாரியன் விட மாட்டார். பல பல வாக்கியங்கள் எடுத்து சொன்னார். அதுல முக்கியமா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். அது ஸ்ரீவச்சன பூஷணத்துல கடைசியில சொல்ற வாக்கியம். சுவாமி அற்புதமா விளக்கினார். அடியனுக்கு அருகதை இல்லை. அடியனுக்கு தெரிஞ்ச 2 விஷயம் சொன்னேன் சுவாமி. ஏதாவது தப்பு இருந்தா க்ஷமிக்கணும். அடியன் ஞானத்துக்கு எட்டின அளவுக்கு சொன்னேன். இந்த ஜிஆர் சுவாமி, நம்ம வானமாமலை ஜிஆர் சுவாமி சதாபிஷேகம் உற்சவத்துல அற்புதமான ஒரு உபன்யாசம் பண்ணினதுக்கு உங்க தண்டம் சமர்ப்பிச்சுக்கிறேன் சுவாமி. ரொம்ப சந்தோஷம். இப்படி நீங்க திரும்பி எங்களுக்கு நிறைய உபன்யாசம் பண்ணணும். அடியன் ராமானுஜதாசன். அடியன் ராமானுஜதாசன் சுவாமன். கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கு. யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சுவாமி லைன்ல இருக்கார். அவர் டைரக்டா கேள்வியா இருந்ததுன்னா கேளுங்க, இல்லாட்டி சாட் மூலம் கூட கேட்கலாம். யாருக்காவது கேள்வி இருக்கா? சரி, ஐ திங்க் யாரும் தைரியமா அடியன் தெளிவா சொல்லியிருக்கேன். அதனால கேள்விகள் இருக்காதுன்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா தைரியம் இல்லாதனாலதான் கேட்கல. ஆனா சந்தேகம் நிச்சயமா இருக்கு. இல்ல, நீங்க தெளிவா சொன்னதுனாலதான் எங்களுக்கு ஒரு இதுவும் கொஸ்டினும் இல்ல சுவாமி. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னேன். ரொம்ப பாக்கியம் அடியனுக்கு. பாக்கியம் சுவாமி. முரளி சுவாமி வாழ்த்திருநாமம் சொல்லி அடியன் சுவாமி பரமபாகியம் விசாரிச்சது. அடியன் இப்போ நான் அடியன் வெளியில இருக்கேன். அதனால கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் இதா இருக்கு, க்ஷமிக்கணும். இப்ப அடியன் இது வாழ்த்திருநாமம் சொல்லி நம்ம இது பண்ணிடலாம். சாத்துவா இது பண்ணிடலாம். நமஸ்ரீ சைலநாதாய குந்தி நகர ஜன்மனே பிரசாத லப்த பரம பிராப்திசாலினே ஸ்ரீசைலச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரமஜாமாத்திரம் முனிம் ரமஜாமாத்திரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா அதாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே ஸ்ரீமத் யதீந்திர வரியோகி பதாப்ஜ பிருங்கம் ஸ்ரீ வானசைல முனிவர்ய தஹே கபாஹத்ரம் விக்யாத வேத சிகரோ பய தத்வபோதம் ராமானுஜம் கலிஜித முனிமாஸ்ரயாமஹ ஸ்ரீமத் சட்டாரி யதிராஜ கிருபாவலம்பம் சௌமியோபயந்திர ககனாத்ரி முனீந்திர பக்தம் வேதாந்த யுக்ம விசதீகரண பிரவீணம் ராமானுஜ திவரம் குருமாஸ்ரயாமஹ வாழி திருவாய் மலைப்பிள்ளை மாதகவால் வாழும்
மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய்மொழி பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சேர் செய்யதாமரை தாளினை வாழிய செலவாழ் திருநாபி வாழிய துயமார்பும் புரிநூலும் வாழிய சுந்தர திருத்தோழனை வாழிய கையுமேந்திய முக்கோலும் வாழிய கருணவங்கை கண்ணினை வாழிய பொய்யில்லாத மணவாள மாமுனி புந்திவாழி புகழ் வாழி வாழிய அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ கடகோபன் தந்த வெள்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிரம் திருவிருந்த மலர்த்தாள்கள் வாழிய சிறந்த சந்தவராடையும் வாழிய கருவிருந்திக முக்கோலும் வாழிய தடம்புயத்தில் சங்காழி வாழிய மருகண்டன் மணவாள யோகியை வாழ்த்தி வாய்ந்தருள் வாய்மலர் வாழிய கருணமேவுமி ராமானுஜமுனி கனகமௌழி கலந்தூழி வாழிய வாழி ராமானுஜி முனிவன் மாமலர்த்தால் வாழியவன் கருணை மானோக்கம் வாழிய எந்த மணவாளவன் இன்னொருளால் மாறு நிசைச்சந்தமிழ் தேர்ந்துரைக்கும் ஷேர் அணியாறு மங்கை நகர் அவதரித்தோன் வாழியே அருள் தேவநாயகன் தன் நடிதொழுவோன் வாழியே பணிவுடனே திருவரங்கன் சேவை செய்வோன் வாழியே பாரவுகளும் ராமானுஜி முடிவதத்தோன் வாழியே இணக்கப்புடன் களி நிரளித்துவிரான் வாழியே எழில்மார்களை உத்திராடம் இலங்க வந்தோன் வாழியே மணங்கவள் பதுமர்கள் மகிழ்ந்துரைப்போன் வாழியே மதுர்கவி மலர்ப்பதங்கள் மகிழ் திணுது வாழியே பார்வுகளும் பரமங்கை திருத்தலத்தோன் வாழியே மக்குமாய் வைணவத்தின் வழிவளர்ந்தோன் வாழியே சீர்மிகு நல்லுட்டான செமலிவன் வாழியே சீடர்களின் பக்த நெறி சேர்க்க வல்லோன் வாழியே மார்களில் உத்திராடத் அவதரித்தோன் வாழியே மங்களமே எந்நாளும் தழைக்க வந்தோன் வாழியே மங்களமே எந்நாளும் தழைக்க வந்தோன் வாழியே ஏறாரும் ராமானுசன் களின் வழி கோலோச்சும் எம் மதுரகவி இணை அடிகள் அணி தூளி வாழியே வாழி மதுரகவி மாமனின் வன்கடல்கள் வாழியவும் முக்கோலும் வரை புயமும் மாறன் மதுரகவி தேர்ந்தபுகள் ஈடுரைக்கும் சேர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் ராமானுஜதாசன் தன்யோஸ்மி சாமன் தன்யோஸ்மி சுவாமி அடியன் சுவாமி அடியேன்